அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லாஸ்ட் டெஸ்ட் நடந்ததை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூனிட் 9 வந்து நியூ சிலபஸ். கொஸ்டின் மாடரேட்டாக தான் இருக்கும்னு ஐ திங்க். இதுக்கு ஏற்கனவே குரூப்பில் வர நான் ரிசல்ட் அனலைஸ் இன்னும் போட்டுருவோம். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போட்டுருவோம் ரிசல்ட் அனலைஸு. சரியா, மாடரேட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை. ஸோ ஆல்ரெடி ஐ செட் தட் யூனிட் 9 நியூ சிலபஸ். யூனிட் 9 நியூ சிலபஸில் பயோபிசிக்ஸ் அண்டு பயோகெமிஸ்ட்ரி இந்த ரெண்டு டாபிக் இருக்கும். இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் படிக்க வேண்டியது ஏற்கனவே ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன். ஓஎஸ்னா ஓல்டு சிலபஸில் வந்து யூனிட் 2 வரும். யூனிட் 2ல் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அண்டு கொஸ்டின் பேங்க் இது ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் அதில் யூனிட் 2 படிச்சிருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட ப்ளஸ் நியூ சிலபஸில் இது வந்து என்ன யூனிட் வரும்னா யூனிட் 9 வரும். யூனிட் 9 இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கொஸ்டின். கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாகவே சேர்ந்தது தான். சரியா? ஸோ மோஸ்ட்லி பயோகெமிஸ்ட்ரி தான், பயோபிசிக்ஸ் ரொம்ப ஒன்றும் கிடையாது. பயோகெமிஸ்ட்ரி தான் ஃபுல்லாகவே கவர் ஆயிருந்தது. பார்க்கலாம். கொஸ்டின் ரொம்ப மாடரேட் கொஸ்டின் தான். ஐ திங்க் மார்க் நீங்கள் ஓரளவு பார்த்தேன், சில பேர் எடுத்திருந்தீங்க. கடைசியில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை ரிலேட்டடாக. ரைட், நவ் டேக் தட். சப்போஸ் நீங்கள் பிரிண்ட் போட்டுருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடுத்து பிரிண்ட் போட்டுக்கோங்க, இல்லை நோட் பண்ணுங்க. ரைட், கொஸ்டின் ஈஸி தான், சர்சனாக பார்த்துட்டு போவோம். ஏன்னா 2-3 கொஸ்டின் இருக்குது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு வேற நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. எவ்வளோ டைம் இருக்கோ அது தக்கன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ் அவன் இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காக பார்ப்பேன் சார். ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு கொஸ்டினாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். எப்பயும் பண்ண மாதிரி பண்ணால் டைம் ஆயிரும். பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. கிளைகாலிசிஸ் சிலபஸ் நம்ம ஆல்ரெடி பயோபிசிக்ஸ் பயோகெமிஸ்ட்ரியில் நம்ம சிலபஸ் வேற நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன சிலபஸ்னா அந்த சிலபஸ் ஓரியன்டாக தான், நியூ சிலபஸ் ஓரியன்டாக இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரசிச்சு தான் எடுத்திருக்கேன். பர்டிகுலராக நியூ சிலபஸ் ரிலேட்டடாக உள்ள டாபிக் வச்சு தான் கொஸ்டினையும் நான் எடுத்திருக்கேன். சரியா? ரைட். ஸோ கிளைகாலிசிஸ் ரொம்ப பேசிக்காக. கிளைகாலிசிஸ்னா இது ஓவரால் சைக்கிள் ஆஃப் தட் கிளைகாலிசிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலராக இது எங்கே நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? இங்கே வந்து என்ன கேட்டிருக்கு, கிளைகாலிசிஸ் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஆக்சுவல் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். டு ரெடியூஸ் த 2 molecule of NAD for every glucose molecules process. ஒவ்வொரு குளுக்கோஸ் மாலிகுல் ப்ராசஸ் நடக்கும்போது 2 NAD வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இதான் கரெக்ட் ஆப்ஷன். இதில் கிளைகாலிசிஸ்னா வாட் இஸ் மீனிங், வேர் ஆக்சுவல் வில் பி அக்கர்ஸ், எங்கே நடக்குது, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய தடவை கேட்டவாங்க தான். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் சொல்லி இதை கேட்டிருக்கேன். அடுத்த பிபி, அது பெண்டோஸ் பாஸ்பேட் பாத்வே டேக்ஸ் பிளேஸ், எங்கே நடக்கும் இந்த, ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும். கிளைகாலிசிஸ் ஆல்சோ சைட்டோப்ளா பிபிபி அப்படின்னு சொல்றது, இது சைட்டோபிளாஸ்ட்ல தான் நடக்கும். வேர் ஆக்சுவல் வில் பி டேக்ஸ் பிளேஸ்னா சைட்டோபிளாசம். மேபி ரொம்ப பேர் நிறைய இப்படி சொன்னவாங்க இதை எடுத்தீங்களான்னு எனக்கு தெரியல. சரி, ரைட்டா? சில பேர் மைட்டோகாண்ட்ரியா எடுத்தீங்களான்னு தெரியல. ஏன்னா இது ரொம்ப பேசிக் கொஸ்டின். பெண்டோஸ் பாஸ்பேட் பாத்வே படிப்போம், எங்க நடக்கு அப்படின்னு. சிடி மேக்ஸிமம் எடுத்துருக்க மாட்டீங்க, பட் டவுட் வந்திருக்கும் சில பேருக்கு, மைட்டோகாண்ட்ரியா ஆர் மைட்டோகாண்ட்ரியா. ரைட். So B is the correct option, second one. Third one, oxidative phosphorylation referred to. Oxidative phosphorylation, the production of ATP by chemoosmotic. C is the correct option. Oxidative phosphorylation நம்ம சிலபஸ்ல உண்டு. அசிட்டிக் அமினோ ஆசிட், இது வந்து புரோட்டீன் ஸ்ட்ரக்சர், அதில் வரும் இந்த கொஸ்டின். புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் அதில் பர்டிகுலராக நான் என்ன அமினோ ஆசிட் சொல்லியிருக்கேன், அசிட்டிக் அமினோ ஆசிட். அசிட்டிக் அமினோ ஆசிட் டு கேரி த 2 carboxyl group, COOH carboxyl group, 1 amino group per molecules. சரியா? கீப் இன் திஸ் மைண்ட். இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்போ கரெக்ட் பேர் எது அசிட்டிக் அமினோ ஆசிட். பேசிக்கா வாட் ஆர் த அசிட்டிக் அமினோ ஆசிட் கேட்டிருக்கலாம். இது சும்மா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு அசிட்டிக் அமினோ ஆசிட்னா இந்த கொஸ்டின்லயே இன்னொரு கொஸ்டின் இருக்குது, இந்த கொஸ்டின்குள்ளேயே இன்னொரு கொஸ்டின். அதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். 2 carboxyl 1 amino groups. சரியா? இது இந்த அசிட்டிக் அமினோ ஆசிட், பேசிக் அமினோ ஆசிட், நியூட்ரல் அமினோ ஆசிட் அப்படின்னா நான் ஐ திங்க் பார்ட் 1 மெட்டீரியலே நான் கொடுத்துருப்பேன். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் நான் நடத்தும் போது இது லைட்டாக பார்த்துக்கணும்னு சொல்லுவோம். இருந்தால் நம்ம ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கணும். ஸோ ஆன்சர் வந்து பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ரொம்ப பேர் இந்த கொஸ்டின் A and B எடுத்திருக்கலாம். ஏன்னா சார் A and Bன்னு இருந்தாலே 90% அதான் ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கெஸ்ட்ல எடுத்தீங்களான்னு தெரியல. B is the correct option.
அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். 4 ஸ்டேட்மெண்ட் சார் ஃபோகஸ்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். மீட் பண்ணுங்க, தேவையில்லாம அன்மியூட் ஆக வேண்டாம், மீட் ஆகிக்கோங்க, மீட் பண்ணுங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது ராங்னு கேட்டிருக்கோம். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் சார். 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆர் கரெக்ட். ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்து இந்த கொஸ்டின் ரொம்ப பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க. ரிச்சஸ்ட் எனர்ஜி காம்பவுண்ட் ரொம்ப பேர் ஃபேட் போட்டிருக்கீங்க. அதுக்காக இந்த கொஸ்டினை எடுத்தேன். அதாவது பெஸ்ட் எனர்ஜி ப்ரொடியூசர்ஸ்னா கார்போஹைட்ரேட். பெஸ்ட் எனர்ஜி ப்ரொடியூசர்ஸ் கார்போஹைட்ரேட். பெஸ்ட் ஸ்டோர்டு எனர்ஜி அப்படின்னு சொன்னா ஃபேட். சரியா? இதுல ரிச்சஸ்ட் எனர்ஜி காம்பவுண்ட் சொல்லியிருக்கேன். நான் இங்க ஏடிபி கூட கொடுக்கல. சப்போஸ் ஏடிபி கொடுத்தா அது கூட நீங்க மேபி கன்ஃபியூஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிங்க தான் அது கொடுக்கல. நான் ஏடிபினா ரொம்ப பேர் ஏடிபி தான் எடுத்திருப்பீங்க. ஏடிபி ராங் தான் ஆன்சர். சரியா? ஏடிபி கிரியேட்டின் பாஸ்பேட். சரியா? இது நான் நிறைய தடவை பிசியாலஜி நடத்தும் போது இது சொல்லியிருப்பேன். பிசியாலஜி நடத்தும் போதும் இது சொல்லியிருப்பேன். பயோகெமிஸ்ட்ரி நடத்தும் போதும் சொல்லியிருப்பேன். பிசியாலஜில மசில்ஸ் நடத்தும் போது ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ரொம்ப அது மாதிரி இது சிஎஸ்ஆர்ல இந்த மாதிரி கேட்கல, வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. பாஸ்போஜென் இது ஃபர்ஸ்ட் யூனிட் நடத்தும் போது ஐ திங்க் ப்ரோ கார்டேட்டா நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ப்ரோ கார்டேட்டா பாஸ்போஜென் அதுல அந்த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் கனெக்டிங் சிக்னிபிகன்ட் வரும் பாத்தீங்களா, அந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன். பாஸ்போஜென், கிரியேட்டின் பாஸ்பேட். இதெல்லாம் வந்து நீங்க தப்பே உடனே ஃபேட்டை போட்டுறக்கூடாது. என்ன கேட்டிருக்கோன்னு பார்க்கணும். எனர்ஜி ரிச் காம்பவுண்ட். இப்போ ஏடிபி போட்டிருந்தா ரொம்ப பேர் ஏடிபியே போட்டிருப்பீங்க. நான் ரொம்ப போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் எழுதிட்டேன். கிரியேட்டின் பாஸ்பேட் ஆன்சர் எழுதிட்டேன். மீது 3 ஆப்ஷன் என்ன போடன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏடிபி, ஏடிபி, ஏஎம்பி அப்படின்னு போடுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ரைட், ரொம்ப போட்டு ஏன் கன்ஃபியூஸ் பண்ணணும், புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட்னு போட்டு விட்டுருவோன்னு நினைச்சேன். நீங்க ஓவரா கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ரொம்ப பேர் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் எடுத்திருக்கீங்க. ஆன்சர் வந்து கிரியேட்டின் பாஸ்பேட். நான் அதை சொல்லிட்டு எங்கெல்லாம் இதை நடத்திருக்கேன் நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. பிசியாலஜில மசில்ஸ்ல நடத்திருக்கேன். சரியா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல ப்ரோ கார்டேட்டால நடத்திருக்கேன். இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டா இருக்குல்ல, ப்ரோ கார்டேட்டா, அங்கெல்லாம் கிளியரா நான் இதை சொல்லியிருப்பேன். ஏன்னா கிரியேட்டின் பாஸ்பேட் இதே இது சப்போஸ் இது ஆப்ஷனா இல்ல அப்படின்னா என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டா பாஸ்போஜென். ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின். பாஸ்போஜென் அதுவும் கரெக்ட் தான். கிரியேட்டின் பாஸ்பேட் இல்லைன்னா பாஸ்போஜென் இருக்கும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? இது நான் நிறைய தடவை கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி டெஸ்ட்ல இந்த யூனிட்ல வைக்காட்டாலும் பிசியாலஜில வச்சிருப்பேன். நீங்க தப்பு பண்ணியிருந்தா அப்ப இன்னும் கொஞ்சம் மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். படிச்சது மறந்துருச்சுன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. பரவாயில்ல, இனிமே மறக்க கூடாது, அதுக்காக தான் சொன்னேன் நான். சரி ரைட். அடுத்தது fatty acids has a carboxyl groups are attached to that R group. அந்த R group could be இது கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தாதான், தரவா படிச்சிருந்தாதான் ஆன்சர் பண்ணிருக்க முடியுமே. இது வந்து ஆல் த எபோ எல்லாமே வரும் சார். தெரியல பரவாயில்ல, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. fatty acid ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடியது அந்த R group. அடுத்தது நான் கோவலன்ட் பாண்ட்ல கேட்டிருக்கேன். நான் கோவலன்ட் பாண்ட் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் தட் வாட்டர். இதுல மெயினா வந்து நான் கோவலன்ட் சொல்லிட்டேன். அப்போ இது என்னன்னா ஹைட்ரஜன் பாண்ட். சரியா? பாண்டில் ஒரு கொஸ்டின், 2-3 கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாண்டில். கண்டிப்பா டிஆர்பில பாண்டில் ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கெமிக்கல் 2 கொஸ்டின் கூட வர வாய்ப்பு இருக்கு டிஆர்பில. சரியா? நான் இங்க ஒரு 3 to 4 கொஸ்டின் கூட கேட்டிருப்பேன் பாண்டில். ரைட். அடுத்தது இது வந்து the reactions are equilibrium, the free energy, the delta G changes. ஆக்சுவலா the reaction is equilibrium அப்படின்னு சொன்னாவே ஆன்சர் முடிஞ்சு வச்சு. அது 0வா தான் இருக்கும். இது கரெக்டா எழுதியிருந்தா இன்னொரு கொஸ்டின் நீங்க கரெக்டா எழுதிருப்பீங்க. ஏன்னா நான் கொஸ்டின் வந்து எனக்காவது ஒரு 10 நாள் எடுப்பேன். இந்த கொஸ்டின் வந்து 50 கொஸ்டின் ஒரு மினிமம் 1 வீக் மேக்ஸிமம் 10 days எடுப்பேன். எப்பெல்லாம் நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்பெல்லாம் ஏதாவது ஒரு டாபிக்ல கொஸ்டின் எடுத்துட்டே இருப்பேன் மெட்டீரியல் வச்சுட்டு. சரியா? அப்ப சில நேரம் மறந்துடும் பாத்தீங்களா, இந்த கொஸ்டின் ஏற்கனவே அது ரிலேட்டட் எடுத்திருப்பேன். இருந்தாலும் ஃபைனலா ஒரு செக் பண்ணும்போது நான் திரும்ப தான் பார்த்தேன், இந்த கொஸ்டின் நீங்க கரெக்டா நீங்க எழுதிருந்தா இன்னொரு கொஸ்டின் நீங்க கரெக்டா எழுதிருப்பீங்க. சரி பரவாயில்ல. ஆன்சர் வந்து 0 B 9th one 10th one இது எல்லாரும் ஊரே எழுதுற கொஸ்டின்.
கண்டிப்பா நீங்களும் எழுதியிருப்பீங்க. ஆனா டிஆர்பில ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இதுல தான் கண்டிப்பா டிஆர்பில வரும். நான் சேலஞ்சே பண்றேன். 3 லா படிச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் டிஆர்பில வரும். சரியா? ரைட். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் which are the following is a major force to attraction of the stability. இது வந்து புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வச்சு கேட்டிருக்கேன். சரியா? 3 dimensional 3D ஸ்ட்ரக்சர். புரோட்டீன்ல வந்து 3 dimensional structure of the globular protein. அதுல என்ன டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கும்? இதுல நான் மெட்டீரியல்ல பார்ட் 1ல புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருப்பேன். டேபிள் காலத்துலையும் கொடுத்துருப்பேன். பேசிக்காவும் கொடுத்துருப்பேன். அப்புறம் கொஞ்சம் டஃப்பாகவும் கொடுத்துருப்பேன். சரியா? அதை பிரைமரி, செகண்டரி, டெர்சரி அண்ட் குவாண்டனரி புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதில் இருக்கும் பாருங்க. ஆன்சர் வந்து ஹைட்ரோபோபிக் ஃபோர்ஸ். சரியா? பெப்டைட்ல ரொம்ப பேசிக். பெப்டைட்னு சொன்னாவே அது பிரைமரியில் வந்துடும். சரியா? இது வந்து ஆல்மோஸ்ட் 3D டைமென்ஷன் சொல்லும்போது வந்து அது வந்து ஹைட்ரோபோபிக் ஃபோர்ஸ் தான் அந்த பாண்ட்ஸ்ல இருக்கக்கூடியது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் டி லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 11th one. At the glucose and the galactose, 2 isomeric monosaccharides. அதுலேயே இருக்கு. ஐசோம்னா ஒரே மாதிரி. சரியா? இது ரெண்டுமே குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். அப்ப அதுக்கு என்ன சொல்றோம்? எபிமியர். இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ல மெட்டீரியல் இருக்கும் பாருங்க. எபிமியர். ரொம்ப பேர் அனோமியர் போட்டிங்களான்னு எனக்கு தெரியல. அனோமியர் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். சரியா? இது வந்து 2 ஐசோமரிக் மோனோசாக்கரைடு. இது என்ன சார்? அனோமியர்னு சொல்றது ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் சொல்லுவாங்க. நோட் பண்ணி ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் ஃபவுண்ட் இன் சைக்ளிக் மோனோசாக்கரைடு. இது வந்து என்னன்னா சைக்ளிக் மோனோசாக்கரைடு. சைக்ளிக் மோனோசாக்கரைடு. இங்க வந்து ஐசோமரிக் மோனோசாக்கரைடு சொல்றோம் பாத்தீங்களா? இதுக்கு எபிமியர்ஸ். அனோமியர்ஸ் என்னன்னா ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் ஃபவுண்ட் இன் சைக்ளிக் மோனோசாக்கரைட்ஸ். சுகர் வித்தின் பிராக்கெட்ல சும்மா சுகர்னு போட்டுக்கோங்க. சரியா? அதுதான். இது நீங்க கண்டிப்பா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் எடுத்துருங்க. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. என்ட்ரோபியர் இது வந்து a pair of molecules. இதுவும் மேக்ஸிமம் எடுத்திருக்க சம்பந்தம் இல்லாம ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் தான் ரிலேட்டடா உள்ளது. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 12th one. அடுத்த 13th இதுல என்ன கேட்டிருக்கோம்னா the statement, எந்த ஸ்டேட்மெண்ட் regarding the disaccharide கரெக்ட்னு கேட்டிருக்கோம். சரியா? ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான் சார். ஸோ ஆல் த above எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். டைசாக்கரைட்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் தியரிட்டிக்கலா படிச்சிருந்தா தான் கொஞ்சம் எழுத முடியும். இல்லை மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்கு. ரைட். அடுத்தது 14th. இது ரொம்ப பேர் கொஞ்சம் டவுட் எனக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் மாறுற மாதிரி இருந்தா எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க இண்டிவிஜுவலா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப பேர் இது பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் திரும்பவும் இதை ரெஃபர் பண்ணேன். இதுல ஏன்னா 2-3 பேர் அனுப்பணும். நான் திரும்ப ரெஃபர் பண்ணேன். இதுல என்ன கேட்டிருக்கோம்னா ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கப்புள்டு ரியாக்ஷன் இன் செல். ஏன்னா நம்ம சிலபஸ்ல கப்புள்டு ரியாக்ஷன் இருக்கு. நான் பாருங்க ஒரு டாபிக் கூட விடல சார். மெட்டீரியல் பிளே சிலபஸ்லும் சரி. அட்லீஸ்ட் அந்த டாபிக்ல ஒரு கொஸ்டினாவது எடுத்திருப்பேன். நீங்க வேற நல்லா செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு கொஸ்டினாவது எடுத்திருப்பேன். இல்ல 2 கொஸ்டின், கொஞ்சம் வெயிட்டான டாபிக்னா 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அப்படி எடுத்திருப்பேன். ஏன்னா 50 கொஸ்டின் எடுக்கும்போது எனக்கு சில நேரம் கொஸ்டினே எடுக்க முடியல. ஏன்னா இதெல்லாம் இது எடுத்திருக்குமே அப்படியெல்லாம் நிறைய கொஸ்டின் ஆயிடுச்சு. ஏன்னா மினிமம் சிலபஸ்ல 50 கொஸ்டின் எடுக்கிறது அவ்வளவு சிரமமா இருக்கும். அதுல கப்புள் ரியாக்ஷன்ல நம்ம சிலபஸ் இருக்கோ இந்த கொஸ்டின் எடுத்தேன். இதை நான் என்ன கேட்டிருக்கோன்னு பார்க்கணும். எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்டிருக்கோம். ஸோ இதுல நான் ஆன்சர் வந்து ஆக்சுவலா தவறா இருந்தது. பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். புரோட்டீன் சிந்தசிஸ். ஆனா வந்து நீங்க டெஸ்ட் எழுதும்போது சி இருந்திருக்கும். டைப்பிங் மிஸ்டேக்கு. சரியா? பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது என்ன சார்? கப்புள்டு ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன சொல்லுவோம்னா குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் இட்ஸ் அ கெட்டபாலிக் ப்ராசஸ். இது வந்து ஒரு கெட்டபாலிக் ப்ராசஸ். அது மாதிரி எக்ஸர்கோனிக் ப்ராசஸ் அண்ட் எக்ஸர்கோனிக் என்டர்கோனிக் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? எக்ஸர்கோனிக் ப்ராசஸ். சிம்பிளா சொன்னா இன்னும் எக்ஸர்கோனிக் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னோம்னா ரிலீசிங் த எனர்ஜி. ரிலீசஸ் எனர்ஜி. எது? குளுக்கோஸ் ஆக்சிடேஷன். சரியா? ரைட். ஸோ இதுல ரொம்ப பேர் இதை ஏன் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னா இதுல சின்ன ஒரு வேர்டு தான் நான் மாத்துறேன். சரியா?
சரி, இந்த லாஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். லாஸ்ட் ஆப்ஷன் the breakdown of the glucose into pyruvate during the glycolysis. Yes, okay. இது என்னன்னா இது almost that exergonic reaction தான். சரியா? ரைட். ஸோ இங்க ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி கவனிங்க, நல்லா இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி ஃப்ரம் ஏடிபி பிளஸ் பாஸ்பேட். அப்ப என்ன சொல்ல வர்றேன்? ஏடிபி பிளஸ் பாஸ்பேட் டுகெதர் டு ஃபார்ம் ஏடிபி. சரியா? இதுதான் இங்க சொல்லியிருக்கேன். அப்ப ஏடிபி ஃபார்மேஷன் வந்து கப்புள் ரியாக்ஷன்ல வராது. நான் என்ன கேட்டிருக்கேன்? எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்கேன். இதே இப்படி சொல்லியிருந்தா வச்சுக்கோங்களேன், இது ஆன்சர். ATPs are converted into இல்லைன்னா ATP breakdown into ADP plus phosphate சொன்னா இது ஆன்சர். நான் அப்படி சொல்லல. இந்த ரெண்டு ஃப்ரம் அப்படின்னு போட்டேன். இதுல இருந்து ATP ஃபார்ம் ஆனதான் போட்டேன். ஸோ அதனால இந்த ஆன்சர் வந்து ராங். ஸோ புரோட்டீன் சிந்தசிஸுக்கும் கப்புள் ரியாக்ஷனுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு முதல்ல நீங்க இந்த கொஸ்டினை ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க. இப்ப நான் சொல்றது, இந்த சப்போஸ் கொஸ்டின் கேட்டா இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் கப்புள் ரியாக்ஷனுக்கு நான் சொல்றது மட்டும் எழுதுங்க. ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்றேன், எழுதுங்க. நான் சொல்றது எழுதுங்க. ஃபர்ஸ்ட் புரோட்டீன் சிந்தசிஸ் எழுதிக்கோங்க. இதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? புரோட்டீன் சிந்தசிஸ். செகண்ட் சோடியம் பொட்டாசியம் பொட்டாசியம் பம்பு. இதுவும் கப்புள் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள் தான். சோடியம் பொட்டாசியம் பம்பு. அடுத்தது குளுட்டமைன் சிந்தசைஸ். இதுவும் கப்புள் ரியாக்ஷன்ல வர்றதுதான் எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் ஹெக்ஸோகைனேஸ் ரியாக்ஷன். இதுவும் கப்புள் ரியாக்ஷனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் ஒண்ணு டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். இதுவும் கப்புள் ரியாக்ஷன். நான் இதுல என்ன கேட்டிருக்கேன் பாருங்க, செல் கடைசியில் பாத்தீங்களா செல்லுன்னு கொடுத்துருக்கேன். அப்ப இது எல்லாம் வந்து என்னன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் த கப்புள் ரியாக்ஷன்ஸ். சப்போஸ் நான் இங்க எப்படி புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கணும், இதுக்கு பதில் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் கொடுக்கலாம், ஹெக்ஸோகைனேஸ் ரியாக்ஷன் கொடுக்கலாம், குளுட்டமைன் சிந்தசிஸ் கொடுக்கலாம், சோடியம் பொட்டாசியம் பம்பும் கொடுக்கலாம். இல்லைன்னா நான் பேசிக் இது வந்து இண்டிவிஜுவலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். இது என்ன சார் சொல்றோம்னு இந்த இப்படி சொன்னீங்களே சார், இந்த மாதிரி வந்தா என்ன சார்? இது ப்ராசஸ். இதையும் ப்ராசஸ் படி சொன்னா சொல்லலாம். ஆனா நம்ம கேட்டது என்னது? எக்ஸாம்பிள்ஸ். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ரைட். எனிவே, ஸோ ஆன்சர் வந்து பி சார். ஆன்சர் வந்து பி. இது நான் கீயும் மாறி இருந்தது. சப்போஸ் நீங்க பி போட்டிருந்தா உங்களுக்கு இன்னைக்கு இதை சேஞ்ச் பண்ணி தான் மார்க் கொடுக்க சொல்லியிருக்கு. அதை சேஞ்ச் பண்ணி தான் உங்களுக்கு மார்க் வரும். சரி, ரைட்டு. ஓகே, அடுத்தது த டெஃபினிஷன் ஆஃப் என்சைம் கைனடிக்ஸ். ரொம்ப ஈஸி. இதுவும் சிலபஸ்ல உண்டு. என்சைம் கைனடிக்ஸ்னா எக்ஸாக்டா சிலபஸ். ரொம்ப பேசிக் கொஸ்டின் இது. சில பேர் என்சைம் கைனடிக்ஸ்னா பயங்கரமா படிச்சிருப்பீங்க. நான் ரொம்ப பேசிக்கா கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸ்டடி ஆஃப் த என்சைம் ரியாக்ஷன் ரேட் தான் என்சைம் கைனடிக்ஸ். வாட் இஸ் என்சைம் கைனடிக்ஸ்னா இவ்வளவுதான். என்சைம் ரியாக்ஷன் ரேட் எப்படி இருக்குது, ஃபாஸ்டா இருக்கா, ஸ்லோவா இருக்கா, அதை பத்தி ஸ்டடி பண்ணக்கூடியதுதான் என்சைம் கைனடிக்ஸ். ரொம்ப பேசிக். சம்டைம் டிஆர்பில இப்படி ரொம்ப பேசிக்காவும் கொஸ்டின் கேட்டுருவாங்க. நம்ம பயங்கரமா மெக்கானிசமெண்டல் கான்ஸ்டன்ட் அது இதுன்னு பயங்கரமா படிச்சு வச்சிருப்போம். சிம்பிளா கேட்டுருவாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் போட்டேன். ரைட். இது புரோட்டீன். இது வந்து மெயினா வந்து புரோட்டீன் மெட்டபாலிசத்துல வரக்கூடியது. மோஸ்ட்லி இது எல்லாரும் நான் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நல்லா ஈஸியா எழுதியிருப்பீங்க. ரிமூவல் ஆஃப் அமினோ குரூப் ஃப்ரம் அமினோ ஆசிட்ஸ். அதுல அப்படின்னா டீஅமினேஷன். டீனாவே என்ன மீனிங் சார்? ரிமூவல் சார். முடிஞ்சு வச்சு. இது ரெண்டு சம்பந்தம் இல்லாது. முதல்ல ரிஜெக்ட் பண்ணிடலாம். சரியா? ரெண்டுமே சம்பந்தம் இல்லாது. ஸோ இது வந்து இது டீன்னு சொன்னோடனே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் ஆஃப் டி 16th இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 16th ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது இது டிஆர்பில நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். போன வருஷம் கேட்ட கொஸ்டின், அதுக்கு 2019 21 கேட்டது அதே கொஸ்டின் தான் நானும் கேட்டிருக்கேன். சரியா? ஏன்னா இது வந்து சில கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டினை நான் கேட்காம இருக்கக்கூடாது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? நான் அந்த மாதிரி கொஸ்டினை மேபி இதே கொஸ்டினை நான் வேற இதுக்கு முன்னாடி உள்ள டெஸ்ட்லோட நான் கேட்டிருக்கலாம். சார் என்ன அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க.
இல்லைன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காரு சாரு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா சில ஸ்டாண்டர்ட் கொஸ்டினை நான் கேட்டு தான் ஆகணும். நான் அது கேட்கல என்ன செய்வீங்கன்னா, அந்த ஏரியாவே ஒதுக்கிடுவீங்க. சார் இதுல கேட்டதே இல்லையே, இது நான் வரைக்கும் ஒரு கேள்வி கூட கேட்டது இல்லையே அப்படின்னா அந்த ஏரியாவை படிக்கும்போது நீங்க என்ன செஞ்சிருவீங்க தெரியுமா, ஒதுக்கி வச்சிருவீங்க. ஆனா இது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், சரியா? அப்போ என்சைம் அப்படின்னு சொன்னாவே தட் இஸ் அப்போ அப்படின்னா புரோட்டீன். கோ ஃபேக்டர்னா நான் புரோட்டீன். எது புரோட்டீன் பார்த்து, இது புரோட்டீன் பார்த்து, இது நான் புரோட்டீன் பார்த்து. சரியா? ஆன்சர் இஸ் ஏ 17:1. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல நடக்கக்கூடியது. அதுல நான் கொஞ்சம் இந்த பாட்டிங்கிற க்ளோஸா கேட்டிருக்கேன். மெட்டீரியல் இருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸ் 1 and 4 ரெஸ்பெக்டிவ்லினா முறையே. அப்ப முதல் ஆன்சர் வந்து காம்ப்ளெக்ஸ் 1ல இருக்கணும், ரெண்டாவது ஆன்சர் காம்ப்ளெக்ஸ் 4ல இருக்கணும். சி NADH டீஹைட்ராஜனேஸ் இது வந்து காம்ப்ளெக்ஸ் 1, சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் காம்ப்ளெக்ஸ் அது வந்து காம்ப்ளெக்ஸ் 4ல வரக்கூடியது. அடுத்து நெட் கெயின் ஆஃப் ATP மாலிகுல் பெர் ஹெக்ஸோஸ் டூரிங் தட் ஏரோபிக் கண்டிஷன் கேட்டிருக்கோம். சரி, இல்லை நான் 38 கூட கொடுக்கல, 36. இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டின், ஊரே எழுதுற கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து which are the following reaction? Glycolysis, oxidation takes place in which are the following reactions? இது எந்த ரெண்டு இது நடக்கும்னு சொல்லியிருக்கோம். சரியா? இந்த glycolysis-உம் oxidation takes place-ல இருந்ததுன்னா B is correct. Glyceraldehyde 3-phosphate to 1,3-diphosphoGlycerides. இது ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ரைட். டூரிங் த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ல எத்தனை ATP நெட் கெயின் கிடைக்கும் சார்? 34. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? 34, 36, 38. ஒன் குளுக்கோஸ் மாலிகுல் will be oxidized into the 38. ரைட். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ். அடுத்தது the building blocks of that. அதாவது நம்ம அமினோ ஆசிட் இஸ் புரோட்டீன் இஸ் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இஸ் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இது ரெண்டு சேர்ந்ததான் நம்ம என்ன சொல்றோம், லிப்பின்னு சொல்றோம். கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த கிளிசராலோட பில்டிங் பிளாக்ஸ் யாரு அப்படின்னு கேட்டா இவங்க தான். இது கொஞ்சம் டீப்பா மெட்டீரியல் இருக்கும், நீங்க படிச்சிருக்கணும். சரியா? கிளிசராலோட பில்டிங் பிளாக்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததான் கிளிசரால். ஃபேட்டி ஆசிட் தனி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பேசிக்கா கேட்டா ஃபேட்டி ஆசிடோடைய லிபிட்ஸோடைய பில்டிங் பிளாக்ஸ் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் as well as glycerol, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஐசோசைம் எப்படி வேணா சொல்லலாம். இட்ஸ் கேரக்டரைஸ்ட் பை அதுலயே இருக்குது the different in that amino acid sequences கொஞ்சம் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். that is sequences. இது ஆன்சர் இஸ் சி. சில பேர் ஆல் தி எபோவ் போட்டீங்களான்னு தெரியல. ஆல் தி எபோவ் சார் சொல்லிட்டாரு போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சு போட்டுறக்கூடாது. நான் எல்லாத்துலயும் மேபி டிஆர்பில் ஆல் தி எபோவ் மோஸ்ட்லி இருக்கும். நான் 1-2 ஆல் தி எபோவ் கொடுக்க மாட்டேன், A and B கொடுக்க மாட்டேன். 90% இருந்தாலும் 10% அது ஆன்சர் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்ல, அதுக்காக சொல்றேன் நான். சரியா? அடுத்தது மெக்காலிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட். நான் திரும்பவும் சொல்றேன், மெக்காலிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட் வந்து இந்த வருஷம் நான் டிஆர்பில ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கிறேன். இதுக்கு முன்னாடி மெக்காலிஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட்ல ஒரு கொஸ்டின் கூட வந்ததே கிடையாது. சரியா? ஆனா என்சைம் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு ரொம்ப பெருசா சிலபஸ் இல்லை. இந்த தடவை கொஞ்சம் சிலபஸ் அதுக்கு ரிலேட்டட் இருக்கிற இதுல கொஸ்டின் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சரியா? ரைட். அதுல தான் இதுல 2-3 கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். இதுல என்ன கேட்டிருக்கோம்னா the graph, the mechanism mental kineticsல the graph, the substrate concentration plotted against the velocity. சரி, against the velocity. அப்ப அந்த கிராஃப் எப்படி இருக்கும், நேச்சர் ஆஃப் த கிராஃப் எப்படி இருக்கும்னு கேட்டா இதெல்லாம் ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ணக்கூடாது. ஹைப்பர்போலி அவ்வளவுதான். சரியா? ஓவரா போட்டு அது எப்படி இருக்கும் அப்படி அந்த அளவுக்கு தேவையில்லை. இது இந்த மாதிரி வந்தாலே ஹைப்பர்போலி. இது வந்து எப்படி ஆக்சுவலா கிராஃப் பார்த்தா ரொம்ப வித்தியாசம், இப்படி டிஃப்ரெண்டா இப்படி இருக்கும். இந்த நம்ம கிராஃப்னு சொன்னாவே இது சிக்மாய்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இது ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவோம். சரியா? இல்லைன்னா ஏதாவது இந்த இடத்துல இதை எப்படி சொல்லுவோம் தெரியுமா, பேராபோலின்னு என்ன சொல்றதுன்னா ஆல்மோஸ்ட் இப்படி இந்த மாதிரி இருக்கும். இந்த கேஸ் பி ஆப்ஷன். சரியா? இது வந்து ஒரு டிஃப்ரெண்டா கொசன்னு இருக்கும், ஒரு இர்ரெகுலரா இருக்கும். அதான் ஹைப்பர்போலின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ரைட். ஸோ ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட் ஆப்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்மாய்டு நார்மலா இந்த இது போடுறோம்ல, இது சிக்மாய்டுன்னு சொல்லக்கூடியது. சரி, அடுத்த கிளைக்கோஜனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து பி வராது, அதாவது ஹைலி பிரான்ச்டு அமிலோபெக்டின் வராது. QS கண்டெயின் ஆல்பா 1416 கிளைகோசிடிக் லிங்கேஜ் எஸ் வரும். அடுத்தது லீனியர் பிரான்ச் ஆஃப் த டி குரூப் இது வராது. ஸ்கெலிட்டல் மசில்ஸ் கிரேட்டர் தன் இது வரும். ஸோ ஆன்சர் என்ன வருது, QS.
லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது physical properties of fatty acids. Fatty acids உடைய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சரை சொல்லியிருக்கோம். இது எல்லாமே வரும் ஆல் தி அபவ். அடுத்து நாட் த பயாலஜிக்கல் ரோல் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். எது நல்லா கவனிங்க இதுல, ஏன்னா ஃபேட்டி ஆசிட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்ட்ரக்சரு. ஃபேட்டி ஆசிட்னா ஃபேட்டி ஆசிட் மட்டும் இல்லை, லிபிட். அது கேட்டவாக நான் அதிலேயே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். சரியா? எந்த பயாலஜிக்கல் ரோல் கிடையாது ஃபேட்டி ஆசிட். இது எல்லாமே உண்டு சார். இது உண்டு, இது உண்டு, இது உண்டு. இதுல மட்டும் என்ன நான் மாத்தி போட்டேன்னா, ஆட் நம்பர்னு இருக்கா, ஈவன் நம்பர்னு இருந்தா ஆன்சர். இதுவும் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஈவன் நம்பர் 16, 18, 20. சரியா? சோ இது அவ்வளவுதான். இதான் மிஸ்டேக். தட்ஸ் நாட். முடிஞ்சு வச்சு லாஸ்ட் ஆப்ஷன். இது டிஃப்ரெண்டான கொஸ்டின். இது நீங்க மேக்சிமம் மிஸ்டேக் தான் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு லெர்னிங் சட்டர்ஜி புக், ஐ திங்க் சட்டர்ஜி புக்கு. இதுல என்ன டிஃப்ரெண்டா இருந்தது, நம்ம மெக்கானிக்ஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட் வந்து the what type of the plots are used to determine the km and vmax, maximum velocity, and km உங்களுக்கு தெரியும், that is a மெக்கானிக்ஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட் from that experiment data. இதுல என்ன டைப் ஆஃப் பிளாட் நடக்கும் அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே நடக்கும் சார். இது அப்படியே பைக்கா. சப்போஸ் இன்னைக்கு ஆன்சர் ராங்கா நீங்க பண்ணியிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம். நான் திரும்பவும் சொல்றேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு நமக்கு தேவையே இல்லை. இந்த லைன் வேவ், இது பல்பு பிளாட்னா எப்படி இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சப்போஸ் இதே கொஸ்டினை நான் ஆக்சுவலாக ஏதோ ஒரு பிளாட் மட்டும் தான் ஆப்ஷனாக கொடுத்து மற்றது வேற ஏதாவது போடலான்னு தான் நினைச்சேன். பிறகுதான் என்ன நினைச்சேன், சரி அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் ரொம்ப பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த இன்னைக்கு எழுதுற டெஸ்ட்ல இந்த 3 டைப் ஆஃப் பிளாட் இருக்கா, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டா இன் ஃபியூச்சர்ல என்ன கொஸ்டின் வந்தாலும் இந்த 3 பிளாட்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. அதுக்காக தான் ஆல் தி அபவ் போட்டு விட்டேன். சரியா? சரி, இது தெரியாட்டாலும் பரவாயில்ல, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. 28. சரியா? ரைட். லாஸ்ட் ஆப்ஷன் ஆல் தி அபவ். அடுத்தது நாட் இன் தட் கோலிகேட் ப்ராப்பர்ட்டி. இதுவும் நியூ சிலபஸ்ல உண்டு சார், பழசுல கிடையாது. இது விஸ்காசிட்டி. நீங்க அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ல இருக்கும், அதை நீங்க பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்தது இது ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ்ல வரும். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன். இங்க என்ன சொல்லிக்கோம், SG பிளஸ் S1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்க என்னவா மாறிடுச்சு பாருங்க, S1 ரெண்டு கம்பைன் ஆயிடுச்சு, G மட்டும் என்ன ஆயிடுச்சு, தனியா போயிடுச்சு. சரியா? அப்ப இது என்ன மீனிங், ரொம்ப இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு என்னது, டிரான்ஸ்ஃபரேஸ். அவ்வளவு முடிஞ்சு வச்சு. ரொம்ப போட்டு இதுல வேண்டாம். இது ரெண்டு பாருங்க, இது பிளஸ் இருக்கா, இந்த ரெண்டு பிளஸ் இருக்கா, இது G மட்டும் தனியா போயிடுச்சா, டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதான் டிரான்ஸ்ஃபரேஸ், முடிஞ்சு வச்சு. பேசிக்கா கேட்டான் இந்த மாதிரி. அடுத்தது காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்ஸ். ஜெனரலி the substrate binding site of the enzyme due to எதை பொறுத்து இருக்குன்னா, structural similarity with substrate. A is the correct option. ரொம்ப பேர் போத் எடுத்தீங்களான்னு தெரியல. மாலிகுலர் வெயிட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பேர் வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டி தான். இந்த காம்படிட்டிவ் இன்குபேஷனாவே ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டி. ரொம்ப தடவை இதை நடத்தும் போதே நான் சொல்லியிருப்பேன். இங்க மாலிகுலர் வெயிட்டுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. சரி, இருந்தாலும் அதையும் போட்டு ஒரு போத் போட்டு விட்டேன். ரைட். ஸோ A is the correct option. இது ஊரே எழுதுற கொஸ்டின். நிறைய தடவை இதுக்கு முன்னாடியே நான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டின்லயே இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின்லயே இன்னொரு கொஸ்டின் என்னது, KM, what is mean by KM அப்படின்னு கேட்பாங்க. மெக்கானிக்ஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட், ஸ்லெட் CSRல கேட்ட கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெக்கானிக்ஸ் மெண்டல் KMனாவே உங்களுக்கு மைண்ட்ல வச்சுக்கணும், மெக்கானிக்ஸ் மெண்டல் கான்ஸ்டன்ட். சரியா? ரைட். இது எதை, இட்ஸ் ஈக்குவல் டு த C's, the substrate concentration at which the reaction attain that half of that maximum velocity. அதை நம்ம இப்படி சொல்லுவோம், half V max, half V max இப்படி போட்டிருப்போம். நான் நடத்தும் போது இது அடிக்கடி இதை சொல்லியிருப்பேன், இந்த வேர்டை half V max அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதான் வந்து ஈக்குவலா இருக்கும்னு சொல்லக்கூடியது. சரியா? C is the correct option. அடுத்தது டிஃப்ரெண்ட் என்சைம் கிளாஸஸ் வந்து கரெக்ட் பேர் கேட்டிருக்கோம் சார். இது வந்து B வந்து கரெக்ட் ஆகும் கண்டிப்பா. நான் இப்ப சொல்றதான் டைப்ஸ் ஆஃப் என்சைம். 6 கொஸ்டின் இந்த இடத்துல, டிஃப்ரெண்ட் என்சைம் கிளாஸஸ் 6 கிளாஸஸ் இருக்கு. இதுல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும், மறந்துடாதீங்க. நான் இதுலயே 4 கொஸ்டின் கேட்டுட்டேன். இந்த 4உடைய மீனிங் தான் இது. B ஆப்ஷன் கரெக்டா பொருந்தும். அடுத்தது காம்படிட்டிவ் இன்குபேஷன்ஸ்ல இதுவும் இந்த அதே மாதிரி தான். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்டிருந்தேன்னா,
மீனிங் சொல்லியிருந்தேன். இங்க எக்ஸாம் நான் ஏற்கனவே நடத்தும் போது இது சொல்லியிருப்பேன். காம்படிட்டிவ், அன்காம்படிட்டிவ், ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக், அதுல டெஃபினிஷன், எக்ஸாம்பிள், இதை தாண்டிலாம் கொஸ்டின் வரவே வராது. திரும்ப திரும்ப சொல்றேன். ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது அல்லோஸ்டெரிக் இன்குவேஷன்ஸ், இதுவும் அடுத்த டைப் ஆஃப் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். த பைண்டிங் ஆஃப் த நெகட்டிவ் மாடுலேஷன் டு சைட் அதர் தென் த சப்ஸ்டிட் பைண்டிங் சைட், இது அல்லோஸ்டெரிக். காம்படிட்டிவ், இது நான் காம்படிட்டிவ். இது நடத்தும் போது இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று கேட்பாங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன். காம்படிட்டிவ், நான் காம்படிட்டிவ், அது கரெக்டாக அந்த பைண்டிங் சைட்டுக்கு அது காம்படிட்டிவ் இருக்கும். இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் த பைண்டிங் சைட்ல இருக்கக்கூடியது, அதர் தென் தட், அதாவது மாடுலேட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து சரியா. ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். த புரோட்டீன் டு ஹேவ் தட் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி, ஆல்மோஸ்ட் சரியா. இப்போ வந்து கன்சிடர் 2 or more பாலிபரேஷன் நிறைய இருக்கும், அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடியது. இது வந்து பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது கோஃபேக்டர். கோஃபேக்டர்ல எதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்றேன், கோ என்சைம்னாவே பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் பார்த்துக்கோங்க. கோஃபேக்டர்னு இதுவும் இந்த என்ஏடி, என்ஏடிபி, எஃப்ஏடி. இங்க ஏன் சார் இந்த ஆப்ஷன் நான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா ஒன்லின்னு போட்டுட்டேன் பாத்தீங்களா. அப்ப இதுவும் கரெக்ட் தான். ஒன்லி, இங்க ஒன்லினா மட்டும்னு அர்த்தம், மட்டும்னு அர்த்தம். அப்ப இது இந்த ஆப்ஷன் வந்து இது இல்லைன்னு சரிதான். அப்ப இது இருக்குல்ல, அப்ப இந்த மூணுமே வரும், இதுல ஒண்ணுதான் வரும் அப்படின்னு எழுதுறோம். இங்க நாட்டுன்னு கொடுத்த வகை இந்த ரிஜெக்ட் பண்றோம். ஸோ ஆன்சர் இஸ் சி. சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏடிபி வச்சு கேட்டிருக்கோம் சார். ஏடிபினாவே அடினோசின் 3 பாஸ்பேட்டு அதெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அதே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் கேட்டிருக்கேன். பாஸ்போ அதான் பாஸ்போஃபினால் பைரின், பாஸ்போ மோனோஎஸ்டேஸ், என் கிளைகோசிடிக், அந்த லிங்கேஜ் இதெல்லாம் சேர்ந்ததான் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏடிபியில் வரக்கூடியது. பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். நாட் ட்ரூ ரிகார்டிங் த பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ், நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுல வந்து சி தான் நாட் ட்ரூ, டிக்ரீஸ் கிடையாது, மற்றதெல்லாம் ட்ரூ சார். அது கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்டாமே இந்த மூணுமே ட்ரூ. இது கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம், எங்க நடக்கும், மைட்டோகாண்ட்ரியா, இதுல கோஃபேக்டர் என்ன, என் ப்ராடக்ட் என்ன, இந்த மூணுமே 3 கொஸ்டின். நான் நாட்டுன்னு கேட்டவாக, நாட் ட்ரூன்னு கேட்டவாக, இது ஆன்சர் சி. அடுத்தது இதுவும் கோஃபேக்டர் ரிலேட்டட் தான், எலமெண்ட்ஸ், என்சைம்ஸ். அந்த என்சைம்ஸ்க்கு என்ன எலமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுல வந்து இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்கோம், தவறான பேர் சி. நைட்ரேட் ரெடக்டேஸ்க்கு வந்து என்ன வரும்னா மாலிப்டினம் தான் வரும். இந்த இடத்துல இந்த தான் வரும், எம்ஓ, மாலிப்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. MOLYBDENUM, எம்ஓ, மாலிப்டினம் சொல்லு. ஸோ இது இங்க எஸ்இ சொன்னவா, இது வந்து ஆன்சர் ராங். ஓகேவா. ஸோ இன்கரெக்ட் வந்து சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 41 decarboxylations involve that. Decarboxylation Krebs cycle. அடுத்தது ஹீமோ ஆஸ்மாட்டிக் கப்புள் ஹைபாத்திசிஸ், இல்லை ஆக்சிடேட்டிவ் பாஸ்பிரேஷன் ப்ராசஸ். இது வந்து புரோட்டான் கிரேடியன்ட் வச்சு, இதே மாதிரி ஏற்கனவே ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். புரோட்டான் கிரேடியன்ட் ஃப்ரம் தட் அக்ராஸ் த இன்னர் மெம்பரைன் த கப்புள் ஹைபாத்திஸ், இது வந்து ஹீமோ ஆஸ்மாட்டிக் கப்புள் ஹைபாத்திஸ்ல. அடுத்து என்ஏடிபி, இது வந்து நாங்க என்ன கேட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ல இதே கொஸ்டின் கோ ஃபேக்டர் வச்சு கேட்டிருக்கேன், சரியா, ஆர் எலமெண்ட் ஆர் கேரிங்னா. இங்க என்ன கேட்டிருக்கேன், இது வந்து என்ஏடி, என்ஏடிபி, எஃப்ஏடி சார் அக்செப்டட் ஆர் அக்செப்டார் ஃபார் தட். எதை அக்செப்ட் பண்ணோம், எலக்ட்ரான், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. ரொம்ப பேசிக் கொஸ்டின். இதுல ரொம்ப சில பேர் வந்து ஆக்சிஜன் போட்டீங்களான்னு தெரியல, ஹைட்ரஜன் போட்டிருக்க மாட்டீங்க, பாஸ்பேட்னு வர்றவங்க பாஸ்பேட் போட்டீங்களான்னு தெரியல, சரியா, ரைட்டு. ஸோ ஆன்சர் வந்து எலக்ட்ரான்ஸ், ரைட். அடுத்தது ஹவு மெனி ஏடிபிஸ் ஆர் ரிலீஸ்டு தட். இது நிறைய தடவை கேட்டிருக்கேன் சார். நானும் ஒவ்வொரு தடவை டிஆர்பில எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் இது சார். ஒவ்வொரு வருஷம் நான் இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்றேன், நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். ஆனா இது நான் வரைக்கும் டிஆர்பில கேட்காது. ஆனா சிஎஸ்ஆர், செலக்ட், நெட், ஏகப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நம்ம எக்ஸாம்ல மட்டும் ஈவன் டயட் லெக்சர்ல கேட்டாங்க, டிஓல கேட்டாங்க, நம்ம பிஜில மட்டும் தான் இந்த கொஸ்டின் கேட்கல. நானும் ஒவ்வொரு வருஷம் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கிறேன், நானும் கேட்டுட்டே தான் இருக்கேன். பரவாயில்ல, ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். என்ஏடி வந்து 3 ஏடிபி, எஃப்ஏடி வந்து 2 ஏடிபி. நடத்தும் போது இது சொல்லியிருப்பேன். அடுத்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தட் டெல்டா ஜி அண்ட் த ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ், இதுதான் நான் சொன்னேன். ரெண்டோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படின்னா,
the zero delta G indicate that reaction is equilibrium. கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்னேன் தெரியுமா, ஜீரோ ஆன்சர் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து தெரியுமா, அது கரெக்டா செஞ்சிருந்தா இதுவும் நீங்க கரெக்டா செஞ்சிருப்பீங்க, ஆன்சர் கரெக்ட் பண்ணிருக்கலாம். ரைட். அடுத்து the enzymes catalyze the transfer of the phosphate group for phosphoenol pyruvate to ADP. என்ன என்சைம்? பைருவேட் கைனேஸ். அந்த ஃபுல்லா ரியாக்ஷன் படிச்சிருக்கணும், அதான் தெரியும் என்சைம்ஸ். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் வச்சு கேட்டிருக்கோம். இதுவும் சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கீங்க சார். இந்த கொஸ்டினும் சில பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டிருக்கீங்க, இந்த ஆப்ஷன் போட்டிருக்கீங்க. அதுல என்ன சொல்றேன் பாருங்க. The fatty acid synthesis that transfer that acetyl group from acetyl CoA to மோனோலைட் CoA. அது இது வந்து என்ன என்சைம் நான் கேட்கல, சரியா? அது அப்படின்னு நீங்க சொல்றது கரெக்ட், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இது வச்சேன் அசிட்டைல் CoA கார்பாக்சிலேஸ். இதோட ரோல் என்ன சார்? இதோட ரோல் என்னன்னா இட்ஸ் கன்வெர்ட், இது ஆன்சர், கன்வெர்ட் தி அசிட்டைல் CoA டு malonyl CoA. ஆனா இதுல என்ன கேட்டிருக்கோம்னா the fatty acid will be synthesized, சரியா? இதுல வந்து in fatty acid synthesize the transfer of இந்த எலக்ட்ரான் இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது இது ப்ராசஸ் பேர், இதுக்கு fatty acid சிந்தேஸ், சரியா? இதுதான் ஆன்சர். இது சில இது வர, ஆனா இது மட்டும் இந்த இடத்துல என்ன என்சைம்ஸ் நீடுனா ஏ ஆப்ஷன், ஏ ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இட்ஸ் அ கமிட்டட் தி ஸ்டெப் ஆஃப் தி ஃபேட்டி ஆசிட். இது வந்து இந்த ஃபுல்லா நடக்கிறது வந்து இது எந்த சார் நடக்கும்னா ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ் தான் நடக்கக்கூடியது. ஸோ பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இன்குபேட் டைப் ஆஃப் தட் எக்ஸ்பிளைன். இது கேஎம் ஆஃப் தட் என்சைம் வி மேக்ஸ். அந்த ஒரு டேபிள்ல இருக்கும், இது காம்படிட்டிவா நான் காம்படிட்டிவானா காம்படிட்டிவ். ரைட். அடுத்து ட்ரூ ரிகார்டிங் த ரெகுலேட்டரி என்சைம். ஏன்னா இது ஒரு டாபிக் இருக்கு, ரெகுலேட்டரி என்சைம் சொன்னாவே. ரெகுலேட்டரி என்சைம்னா த ப்ரொடியூஸ் த சிக்மாய்டு. ரெகுலேட்டர்னாவே பர்ஃபெக்ட் வந்து சிக்மாய்டு கர்வ் இருக்கும், சரியா? த ப்ரொடியூஸ் த ஹைப்பர்போலிக் கர்வ் வராது. அது சிக்மாய்டு கர்வ் கரெக்டாவே இது தவறு தான். நெக்ஸ்ட் ஜெனரலி இட்ஸ் ரிஃப்ளெக்ட் தட் கோஆபரேட், இது கரெக்ட். ஆர் இது ஆல்வேஸ் அலோபேட்டிக், இது ஆல்வேஸ் வராது. ஸோ இது ரெண்டுமே ராங். அப்போ ஆன்சர் இஸ் பி அண்ட் ஆர். பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து விட்டமின்ல ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். த ஃபாலோயிங் பிரிகாஸ் ஆஃப் தட் ஆக்ஷன் ஆஃப் யூவி லைட் மூலம் விட்டமினோட கெமிக்கல், டி யோட கெமிக்கல் டீஹைட்ரோகோலிசன்ல வரக்கூடியது. ஸோ ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். தட்ஸ் ஆல் அபவுட். தட்ஸ் ஆல் அபவுட். யூ ஹேவ் எனி டவுட்? ஓகே, மோஸ்ட்லி கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ஒன்றும் பெருசாக கொஸ்டின் டஃப் கிடையாது. சரி, ரைட்டு, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். ஸோ இதில் ஓரளவு எத்தனை பேர் நான் ரிசல்ட் அனலைஸ் பார்க்காதவா நான் இப்போ ஒன்றும் சொல்ல முடியல, முடிஞ்சளவு நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணா சொன்னோம் பார்த்தீங்களா, ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் எப்படி படிக்கிறீங்க என்ன, அது கொஞ்சம் நீங்க இனியாவது படிக்காதவங்க இனியாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு மேட்டர். கொஸ்டின் நம்பர் 21 கடையை மூடியாச்சே. சார் அந்த ATP 34 எப்படி வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். அது மெட்டீரியல் ஒரு டேபிள் இருக்கும், நீங்க பாருங்க. ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ல அதுல 34 36 எவ்வளவு லாஸ் ஆனது சேர்த்து சொல்லியிருக்கோம், சரியா? லாஸ் ஆனதுல சேர்த்து சொல்லியிருக்கோம், நீங்க ஒன்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, பேசிக் கான்செப்ட்ல இருக்கு சார். அது பேசிக் கான்செப்ட்ல இருக்கா? ஒரு டேபிள் பேசிக் கான்செப்ட்ல இருக்கு சார். எஸ், வெரி குட். டேபிள் மாதிரி கொடுத்திருக்கீங்க சார், அதுல இருக்கு சார். வெரி, அதான் அதுல இருந்து அந்த क्वेश्चन எடுத்தேன். பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல்ல டேபிள்ல இருந்து எடுத்தேன், சரியா? கொஞ்சம் பாருங்க. ரைட். இப்போ ஆக்சுவலா வந்து உங்களுக்கு இப்போ கவுன்சிலிங், எங்களை மாதிரி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு, சரியா? கவுன்சிலிங் வந்து ஆல்மோஸ்ட் பிஜி டு ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் நடந்தது. பிஜில இருந்து இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல் கட்சம் ப்ரொமோஷன் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அது கூட டேட்டா இன்னும் வேக்கன்ட் இருக்கு, ஏன்னா எங்க செட்டு ஃபுல்லாவே போட்டு முடிச்சிட்டாங்க. அதுல ஒரு 66 பேர் ஏதோ மட்டும் ஒரு 64 பேர் ரிலிங்யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வேண்டான்னு சொல்லிட்டு எங்க டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு பொண்ணு ரிலிங்யூஸ் பண்ணாங்க வேண்டான்னு சொல்லிட்டு. ரைட். எனிவே,
ஆஃப்டர் த ரிலீஸ் பண்ண பிறகு இப்போ பிஜி கவுன்சிலிங் நடந்தது. இப்போ நான் வெளியே, அதாவது நான் பிஜி அசிஸ்டண்டாக இருந்தேன், நான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்மா மாறினேன். அப்போ என் இடம் வேக்கண்ட் ஆச்சுல, மறுநாள் வந்து கவுன்சிலிங் நடந்தது, தமிழ்நாடு ஃபுல்லாக கவுன்சிலிங் நடந்தது. அப்போ டோட்டலாக நாங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்மா ஆனவங்களோட ஆல்ரெடி வேக்கண்டோட டோட்டல் போஸ்ட் தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது டிஸ்ட்ரிக்ட் வைஸா ஸ்கூல் வைஸா குரூப்லலாம் ஷேர் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் சில குரூப்பில் வந்தது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலை. ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து மாறிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ வித்தின் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்கூல் இருக்கும், அதை அடுத்தது வந்து இப்போ வித்தின் டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருச்சு, சரியா? அடுத்து அதர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட்குள்ள கவுன்சிலிங் முடிஞ்சோன்னா ஐ திங்க் நாளைக்கு நினைக்கிறேன். எஸ், நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வாரம் நடக்குது, நாளைக்குல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்குது அதர் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலிங். அப்போது அந்த ஸ்கூல் வந்து பெர்மனன்ட் கிடையாது. இந்த சரி நம்ம ஊர் பக்கத்துல இங்க வேக்கண்ட் இருக்கு அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க அந்த சப்போஸ் அந்த பிடிஎஃப் நீங்க பார்த்திருந்தாலும், ஏன்னா அது வந்து இந்த ஒரு வாரத்துல எல்லாம் மாறும். வேற டிஸ்ட்ரிக்ட்காரங்க ஃபுல்லா அங்கிட்டு மாறுவாங்க, புரியுதா? பட் அதுக்கு நம்ம தேவையில்லை. ஆனா எங்க மாறினாலும் இப்ப ஒரு எக்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்கூல்ல அந்த போஸ்ட் இருக்கு, அவங்க ஒய் ஸ்கூலுக்கு போயிட்டா எக்ஸ்ல வேக்கண்ட் ஆகும். ஒய் ஸ்கூல் வந்து ஜெட் ஸ்கூல் போனா ஒய்ல வேக்கண்ட் ஆகும். ஏதோ இடத்துல தமிழ்நாடுல வேக்கண்டா தான் இருக்கும். அந்த வேக்கண்ட் லிஸ்ட் தான் இங்க நான் டிஸ்பிளேல போட்டிருக்கேன், எல்லா சப்ஜெக்டும். சரியா? இதுல எல்லா சப்ஜெக்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டோட்டல் எவ்வளவு வேக்கண்ட் வருது? நான் என்ன சொன்னேன், 3500 டு 4000 வேக்கண்ட் இருக்கு சார்னு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நானா சொன்ன வேக்கண்ட் லிஸ்ட் கிடையாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்ன வேக்கன்சி லிஸ்ட். இவ்வளவு வேக்கண்ட் இருக்குது. இந்த வேக்கண்ட்டுக்கு தான் நாளையில இருந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. அதர் டிஸ்ட்ரிக்ட் வித்தின் டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருச்சு. நான் வெளியே போன மறுநாள் என் இடத்துக்கு இன்னொரு ஆள் வந்துட்டாங்க சார், என் போஸ்ட்டுக்கு. வேற ஸ்கூல்ல இருந்து என் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இப்போ இதுல வந்து இப்போ இவ்வளவு சப்ஜெக்ட் இருக்குது, ஆல்மோஸ்ட் 4000 போஸ்ட். நீங்க என்னுடைய கெஸ் 4000 வராட்டாலும் ஒரு 500 வேணா கம்மியான வரலாம். 4000 போட மாட்டாங்க, இதுதான் உண்மை. சரியா? ஒரு 3000 டு 3500 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். 3500 வரைக்கும் 3500 வரைக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா போஸ்டிங் இவ்வளவு வேக்கண்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு வேக்கண்ட் ரியலா நான் சொல்லல, கவர்மெண்டே சொன்ன வேக்கன்சி இது. ஓகே, இதுல நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் விட்டுருவோம், நம்ம சப்ஜெக்ட் மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் இங்க என்ன சார்? சுவாலஜி. சரியா? சுவாலஜி எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு? பியூரா சுவாலஜி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 221 வேக்கண்ட் இருக்கு. சரியா? 221 வேக்கண்ட். ரைட். நெக்ஸ்ட் இந்த பாட்னி நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை, விட்டுருங்க. பாட்னிங்க நம்ம இந்த 201 போஸ்ட்டுக்கு நம்ம போகவே முடியாது. இன்னொரு போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இங்க பயாலஜின்னு ஒரு போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? இதுல யாரெல்லாம் வருவாங்கன்னா, பாட்னி ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க, சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. 2 பேரும் ஈக்குவலா பிரிச்சுக்கிடுவாங்க போஸ்ட. அப்ப இங்க எத்தனை போஸ்ட் இருக்குது? 230 போஸ்ட் இருக்கா? 230/2 போட்டுக்கோங்க. அப்ப எத்தனை போஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு? 115 போஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் as a சுவாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு. இன்னொரு 115 போஸ்ட் யாருக்கு போயிடும்? பாட்னி ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும். சரியா? அப்ப இதுதான் சார் நம்ம கால் ஃபார் வரப்போகிறது. 336 நினைக்கிறேன். எஸ், 336. ஓகேவா? இப்ப கரண்டா உங்க இந்த 336 போஸ்ட் இருக்குது நீங்க படிச்சதுக்கு. இதுல நான் என்ன சொல்றேன்னு, 36 போஸ்ட கழிச்சிருங்க. நான் என்னுடைய, அதாவது இதுல இதே போஸ்ட் கால் ஃபார் வந்தா இவ்வளவு வேக்கண்ட் நம்மளுக்கு வரும். இல்ல ஒரு 500 போஸ்டோ ஒரு 1000 கொஞ்சம் ஒரு 700 800 ஏதோ கம்மி பண்ணா 300 போஸ்ட் கன்ஃபார்ம். இதுனா வரைக்கும் 300 போஸ்ட் கால் ஃபார் வந்ததே கிடையாது. யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரியா? 150 180 200க்குள்ளதான். இன்னும் வேணா ஒரு 10 20 கூட கம்மி பண்ணிக்கோங்க, 280 கூட வச்சுக்கோங்க. எவ்வளவு போஸ்ட் இருக்கு பார்த்துக்கோங்க. இது வந்து நானா சொல்லல, இந்த போஸ்ட்லாம் கவர்மெண்ட் சொன்னதை தான் நான் சொல்லியிருக்கேன். நானா கிரியேட் பண்ணி சொல்ல, கவர்மெண்ட் பிடிஎஃபா வந்ததை தான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். அப்ப இவ்வளவு அட்லீஸ்ட் ரஃபா ஒரு 300 போஸ்ட் இருக்கு. 336 இருக்கு, 336 இருக்கு. 36 விட்டுருங்க. சரியா? சோ நம்மளுக்கு காம்படிஷன் இந்த 300 போஸ்ட்ல ஒரு போஸ்ட் உங்களுக்கு வேணும். ஒரே ஒரு போஸ்ட் பிஜி அசிஸ்டன்ட். யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு போஸ்ட் நீங்க வரப்போகுது, நீங்க எப்படி படிக்கிறீங்க?
எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு தெரியுமா சார்? இப்ப நான் என்னத்த சொல்ல, இப்ப நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அந்த ஸ்கூல்ல வந்து மொத்தம் 6 போஸ்ட், பிஜி போஸ்ட். அதுல 4 வேக்கன்ட் சார். ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் தான் நான் போயிருக்கேன். 4 வேக்கன்ட். 4ல தமிழ் இருக்காங்க, பிசிக்ஸ் இருக்காங்க. பயாலஜி வேக்கன்ட், பிசிக்ஸ் வேக்கன்ட், அதுமாதிரி கெமிஸ்ட்ரி வேக்கன்ட், இன்னொன்னு இங்கிலீஷ் வேக்கன்ட். அங்க வந்து ஹிஸ்டரி குரூப் இல்ல. நான் போன இதுல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, இது அக்கௌண்டன்சி எல்லாம் இல்ல. ஏதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் ஒரு நாள் தான் போனேன். இன்னைக்கு கூட ஸ்கூலுக்கு போகல, லீவ் போட்டேன். சரியா? ஒரே ஒரு நாள் தான் ப்ரொமோஷன் ஆகி ஹெச்எம் ஆகி ஒரு நாள் தான் போனேன். நீ தான் போய் அனலைஸ் பண்ணணும் ஸ்கூலையும். சரி, எதுவே இது ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, ஹெச்எம்ஏ வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல 36 வேக்கன்ட். தமிழ்நாட்டிலேயே ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல அதிக வேக்கன்ட் இருந்தது. சரியா? இப்ப அதை நாளையில இருந்து ஒரு கவுன்சிலிங் நடக்க போகுது. நல்லா கவனிங்க. நாளையில இருந்து ஆல்ரெடி ஜாப்ல ஒன்று கவுன்சிலிங் நடக்க போகுது. இந்த நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க பாவம். நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உண்மையிலே பாவம் தான். இப்ப இந்த ராம்நாடு, இந்த அங்க கொஞ்சம் சவுத்துல, அதாவது தூத்துக்குடிக்கு இந்த பக்கம் ஒரு போஸ்ட் கூட கிடையாது. அதையும் நான் சொல்லிடுறேன். 1-2 அங்கங்க ரேரா இந்த காமர்ஸ், அக்கௌண்டன்சி, சயின்ஸ் சப்ஜெக்ட்ல ரொம்ப எல்லாம் இல்ல. அவ்வளவு பேரும் நாளையில இருந்து இந்த வாரத்துக்குள்ள நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சவுத் டிஸ்ட்ரிக்ட் வந்துருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு பேரும் வந்துருவாங்க. மேக்சிமம் சவுத் டிஸ்ட்ரிக்டா இருந்தால். ஏற்கனவே நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல அவ்வளவு வேக்கன்ட் சார். ராம்நாடுலயே அவ்வளவு வேக்கன்ட் இருக்கு. நீங்க அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. நான் வந்து சும்மா சொல்லல. அந்த லிஸ்ட்ல சப்ஜெக்ட் வைஸா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு வேக்கன்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா, அவ்வளவு வேக்கன்சி இருக்கு. அவங்க போட்டு தான் ஆகணும். நோட்டிபிகேஷன் எப்ப வரப்போகுது அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் பாருங்க. வரக்கூடிய பிஜி டிஆர்பிக்கு கொஸ்டின் எடுத்துட்டு இருக்காங்க. இது ஆத்தென்டிக் நியூஸ். கொஸ்டின் இப்பதான் எடுக்கிறாங்க. கொஸ்டின் எடுத்துட்டு இருக்காங்க. இது நான் கேள்விப்பட்டதை உங்ககிட்ட சொல்றேன். ரொம்ப ஆத்தென்டிக் நியூஸ். ரொம்ப சீக்கிரட்டா எடுத்துட்டு இருக்காங்க கொஸ்டின். அப்ப நோட்டிபிகேஷன் வந்து கரெக்டா அந்த சொன்ன டேட்டுக்கு வந்துருமா சார்? வரலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாசம் முன்ன பின்ன வரலாம். ஸோ எனிவே இந்த கவர்மெண்ட் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க சார். ஒரு வருஷம் மேக்சிமம். அடுத்த அகாடமிக் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த அகாடமிக் இயர்ல நீங்க பிஜி அசிஸ்டன்ட் ஆயிடலாம். நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான். அப்ப இப்ப நீங்க அதுக்கான விஷயங்கள் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பண்ணலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. ரேங்க் ரொம்ப முக்கியம் சார். அதே நான் சொல்லிடுறேன். இப்ப நான் ஸ்டேட் செகண்ட். நான் ஜாப்புக்கு வரும்போது நான் ஸ்டேட் லெவல்ல 2வது ரேங்க். 2வது ரேங்க்ல இருந்தவாறு நான் மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கு எடுத்து அப்படிதான் இங்க ஹெச்எம் ப்ரொமோஷன் வரும். நான் டாப் ரேங்க்ல இருந்தேன். என் கூட என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரும் அதே மாதிரி என் செட்ல தான் செலக்ட் ஆனாரு. அவர் கொஞ்சம் கீழே இருந்தாரு. ஏன்னா சவுத் டிஸ்ட்ரிக்ட் நல்லா கவனிங்க. சவுத் டிஸ்ட்ரிக்ட் என்னாச்சு, தூத்துக்குடி வரைக்கும், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் நில் வேக்கண்ட். ஒரு வேக்கண்டோட கிடையாது. நான் ஸ்டேட் ஃபர்ஸ்டே எடுத்தாலும் நான் அடுத்த எங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும்? சவுத்துல இருந்து. ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். விருதுநகர்ல 5 வேக்கண்ட் காமிச்சாங்க. ராம்நாடுல 32 வேக்கண்ட் காமிச்சாங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் பாவம் தான். ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்காரங்க ஒரு 32 பேர் ஹெச்எம் இல்லாம ஓட்டியிருக்காங்க பாருங்களேன். ஒரு ஸ்கூல்ல 32 ஸ்கூலையும் ஒரு பிஜி அசிஸ்டன்ட் வச்சுதான் ஓட்டியிருப்பாங்க. அந்த 32 பேர். அப்ப ஒரு ரேங்க் எப்படின்னா, இங்கேயும் அந்த ரேங்க் தான். அந்த ரேங்க் ஃபர்ஸ்ட் யார் ரேங்கோ அவங்கள தான் தமிழ்நாடு ஃபுல்லா. எஸ், நீங்க எந்த ஃபுல்லா ஆன்லைன்ல தான் நடக்க போகுது. உங்களுக்கும் அப்படிதான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க, உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஓபன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும், எந்த ஸ்கூல் வேணும்னு கேட்பாங்க. அடுத்த 2வது ரேங்க் வாங்க, 3வது ரேங்க் வாங்க, இப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்ப நம்ம பெஸ்ட் சாய்ஸ் பாருங்க. ரேங்க் தான் நீங்க பெஸ்ட். இப்ப நான் வீட்டுல இருந்து போயிட்டு வர தூரம் தான். நான் டிஸ்ட்ரிக்ட் தான். ஆக்சுவலா நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் எனக்கு வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல வேக்கன்ட் இல்லாத போது ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தேன். பட் டிராவல் பண்ற தூரம் தான். வீட்டுக்கு வந்துருவேன். ஒரு எப்படி சொல்றது, நான் எப்பவுமே பழைய ஸ்கூலுக்கு போறதை விட இப்போ ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடி கிளம்ப வேண்டியிருக்கு. எப்பவுமே வீட்டுக்கு வரும்போதை விட ஒரு 45 மினிட்ஸ் கொஞ்சம் லேட்டா வருவேன். இவ்வளவுதான் வித்தியாசம். இது எப்படி எனக்கு அது கிடைச்சது? நான் எடுத்த ஸ்டேட் ரேங்க். யோசிச்சு பாருங்க. ஏன்னா எனக்கு எங்க டிஸ்ட்ரிக்ட்லயே
வேற வேற சப்ஜெக்ட்ல கடைசி ரேங்க் உள்ளவங்க ராம்நாடு கூட கிடைக்கல, பூரா திருவண்ணாமலை, ஊட்டி அங்கிட்டு தான் போனாங்க. சில பேர் யோசிப்பீங்க, சார் நீங்க சவுத் டிஸ்ட்ரிக்ட்காரங்க, நீங்க உங்களுக்கு கிடைக்க, நாங்கெல்லாம் நார்த் டிஸ்ட்ரிக்ட், வெள்ளூர், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், எங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க உங்க வீட்டுக்கு நினைச்சிட்டு இருக்கலாம். அதுல எல்லாரும் இந்த சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க உங்க ஏரியால, ஈவன் தருமபுரியோ இல்ல ஏதோ ஒரு ஏரியால பிரைம் ஏரியா இருக்கும் பாருங்க, பஸ் டிராவல் பண்ணி ஈஸியா அதை ஃபுல்லா எடுத்துருவாங்க. நீங்க கடைசி ரேங்க் இருந்தா உங்களுக்கு கிடைக்காது. நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க, நம்ம அப்ப நார்த் டிஸ்ட்ரிக்ட்னா நம்ம எல்லாம் கடைசி மார்க் இருந்தாலும் நம்ம வீட்டு பக்கத்துல வேலை கிடைக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா உங்க வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு நல்ல பிரைம் ஏரியாவை ஒரு சவுத் டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எடுத்துருவாங்க. பஸ் டிராவல், கூகுள் மேப் இருக்கு, எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்ப நானே 1 வீக்கா இந்த இப்படி மெடிசனு, இன்ஜினியரிங் மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் மாதிரி ஒரு வாரமா நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருந்தேன். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எந்த டிஸ்ட்ரிக்ட், நம்ம எந்த இது எடுக்கிறது, ராம்நாடுன்னு எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுக்கு, எந்த ஸ்கூல்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆப்ஷன், செகண்ட் ஸ்கூல், அப்படியே ஆப்ஷன் போட்டு வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யாராவது எடுத்துட்டா அடுத்த எந்த ஸ்கூல் எடுக்கிறது. இதே மாதிரி உங்களுக்கும் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ மார்க் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். சரி சார், அப்ப நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் சவுத் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்காதா? அப்படிலாம் கிடையாது. சரியா? டிஸ்ட்ரிக்ட் வேக்கண்ட், ஒரு வேக்கண்ட் இருந்தாலும் உங்களுக்கு தான் கிடைக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வேக்கண்ட் ஆகிட்டே தான் இருக்கும், மறந்துடாதீங்க. உங்க வீட்டு பக்கத்திலே வேலை கிடைக்கும்னு நினைச்சா நீங்க டாப் ரேங்க் வரணும். நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான். இதோட நான் ஆக்சுவலா ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்மோட இந்த ரேங்க் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு, என் பக்கத்து ஸ்கூல்ல ஒருத்தர் டிஓ பேனல் இருக்காரு, ஒரு ஹெச்எம் பேனல் இருக்காரு. நான் மெல்ல போய் ஜாயின் பண்ணுவோம், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் எடுத்துட்டு மெல்ல போய் ஜாயின் பண்ணுவோம். சரி, இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்டேன். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. சார், நீங்க வந்து இப்போ ஹெச்எம் டிஓ பேனல் இருக்கீங்களே சார், உங்களுக்கு அந்த ரேங்க் போட்டிருந்தாங்க. அவர் வந்து 39வது ரேங்க் இருந்தார். இந்த ரேங்க் என்ன பேசிஸ்ல போட்டிருக்காங்க சார்? நான் அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் ஃப்ரெண்டு தான், பக்கத்தில் உள்ள ஹெச்எம் தான், என் கூட பிஜியா இருந்தவர் தான். சரியா? அவர் முன்னாடியே வந்துட்டாரு அப்பயும் டிஎன்பிசி மூலம். அப்போ கூட அந்த டிஆர்பில என்ன ரேங்கோ அந்த ரேங்க் தான் டிஓக்கு பேனலுக்கும் போயிருக்கான் சார். எனக்கு தான் பேசின பிறகுதான் இது தெரிஞ்சு. அப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் இஸ் நத்திங் டு மேட்டர். இப்ப நானே பிஜி அசிஸ்டன்ட் தமிழ்நாடுல உள்ள எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க சார். நான் 12 நாள் கழிச்சு தான் நான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பிடி அசிஸ்டண்டா இருந்தேன் பாத்தீங்களா, அதை ப்ராப்பரா ரிசைன் பண்ணிட்டு பிஜி அசிஸ்டண்டா போய் ஜாயின் பண்ணேன். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லா. எல்லாரும் உடனே மறுநாளே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சா உடனே ஜாயின் பண்ணுவாங்களா? நான் அப்பயே இது விசாரிச்சிட்டேன், ஜாயினிங் முக்கியமா இல்ல ரேங்க் முக்கியமா ப்ரொமோஷனுக்குன்னு. சார், ஜாயினிங் வந்து ஒரு மேட்டரே கிடையாது, ப்ரொமோஷன் தான் முக்கியம்னு சொன்னாங்க. அப்ப நான் அதுதான் ஃப்ரீயா நான் ப்ராப்பரா ரிலீவ் ஆகி ஜாயின் பண்ணேன். இப்பயும் அதே தான். நான் உடனே போய் ஜாயின் பண்ண, முந்தின நாளே ஜாயின் பண்ண, மதியமே ஜாயின் பண்ணுவா அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ரேங்க் தான் அடுத்த டிஓ பேனல் வந்தா, நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்டேட் ரேங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரேங்க் தான் டிஓ பேனலுக்கு வரும். ஸோ ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, பாஸ் பண்றது மட்டும் தான் உங்க டார்கெட்டா இருக்கக்கூடாது. ரேங்க், டாப் ரேங்க் வரணும், அதுதான் உங்க டார்கெட்டா இருக்கணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்றேன். இப்ப நான் வீட்டுல இருந்து போயிட்டு வர்றேன் ஸ்கூலுக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்மா. இதே ரேங்க் நான் தள்ளி இருந்தா கண்டிப்பா எங்க கிடைச்சிருக்கும், ஒரு சிவகங்கை கூட கிடைச்சிருக்காது. அந்த பக்கம் அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் போகணும். நார்த் டிஸ்ட்ரிக்ட் தான் கிடைச்சிருக்கும். புதுக்கோட்டை கிடைச்சிருக்கும். புதுக்கோட்டை யாரும் எடுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா புதுக்கோட்டை கிடைச்சிருக்கும். சரியா? இல்லைன்னா நாகப்பட்டினம் அந்த சைடு அப்படியே வர வேண்டியதான். இப்ப நான் எப்படினாலும் வீட்டுக்கு வந்துடுறேன்ல, ஒரு 45 மினிட்ஸ் தான் டிஃப்ரெண்ட் பழைய ஸ்கூலுக்கும் இப்போ இவ்வளோ போறதுக்கும். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரேங்க். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க. 300 போஸ்ட் இருக்கு சார். 300ல ஒரு ஆளா வந்துருவேனா அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. நான் உங்க கட்டாவுக்குள்ளே நான் வரலையே சார், நான் கட்டாவுக்குள்ளேயே வரலையே, நான்லாம் பாஸ் பண்ணிடுவேனா அப்படி நினைக்கவே கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே வார்த்தை தான், நீங்க ட்ரை பண்ணுங்க, களத்துல இறங்க. புரியல சார், நீங்க ஃபுல்லா இங்கிலீஷ்லயே இருக்கு, எனக்கு புரியல சார், அதை பத்திலாம் கவலையே படாதீங்க. இதுல நான் தான் சொல்லிட்டேன், தீவிரமா எழுத போறீங்க, அங்க ஆன்சர் 4 ஆப்ஷன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. இங்க மார்க் எடுக்க ஒவ்வொரு டெஸ்ட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க. இனியும் படிக்காதவங்க இப்ப இருந்து படிச்சா கூட நீங்க சக்சஸ் பண்ணிடலாம் சார். நான் திரும்ப சொல்ற ஒரே வார்த்தை தான், இப்ப நீங்க படிக்க ஆரம்பிச்சாலும் இன்னும் டைம் நிறைய இருக்கு.
சரியா? நான் வந்து இந்த ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு நாள் கூட நான் ஃப்ரீ விடல. ஏன்னா அடுத்தது செல் பயாலஜி உங்களுக்கு கொடுத்துட்டேன். செல் பயாலஜி கூட நான் நடுவுலயே சண்டே வரைக்கும் டெஸ்ட் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கூட டெஸ்ட் போட்டால் போட்டுருவேன். ஏன்னா அடுத்த நான் செல் பயாலஜிக்கு நியூ சிலபஸ் நான் நடத்த ஆரம்பிச்சிருவேன். சரியா? நான் ரொம்ப யோசிச்சேன் சார். ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் எடுக்க ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்ல எங்கேயாவது கிடைச்சி நம்ம டிஆர்பி கிளாஸ் எடுக்கிறத பாதிச்சிருந்தால் நான் அந்த போஸ்டையே வந்து ரிலீவ் தான் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணி போனேன் சார். இதுதான் உண்மையை உங்ககிட்ட சொல்றேன். வீட்டுல என் மிஸ்ஸஸ்டே அதான் சொல்லிட்டு போனேன். இந்த ஒரு பிஜி அசிஸ்டன்ட்ல இருந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்மா போகும்போது என்னுடைய டிஆர்பி கிளாஸ் இருக்கிறது பாதிச்சா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் போஸ்ட் எனக்கு வேண்டாம். அந்த வீட்டுல சொல்லிட்டு தான் போனேன். பட் ஆனா வீட்டுல இருந்து ஏன்னா இன்னி போய் வேற இடத்துல போய் ஒரு ஹாஸ்டல் தங்கி அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ஏன்னா ஒரு எல்லாம் ஃபேமிலி எல்லாம் செட் ஆகிருப்பாங்க. அதெல்லாம் சில லேடிஸ் என்ன செஞ்சுறாங்க, ரிலீவ் பண்றாங்க. ஆனா இப்ப லேடிஸ் ரொம்ப விவரம் சார். ரிலீவ் ரொம்ப பண்ண மாட்டேங்கிறாங்க. முன்னால ரொம்ப பண்ணுவாங்க. இப்ப ரொம்ப தைரியமா இருக்காங்க லேடிஸ். போயிட்டு வந்துடலாம். இன்னொன்னு தெரியுமா, ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் நீங்க தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துக்கு போனாலும் 1 வருஷம் தான் உங்க ஹோம் டிஸ்ட்ரிக்ட் வந்துடலாம். ஒரே 1 வருஷம் தான். இப்ப நான் சொல்றேன்ல, அடுத்த வருஷம் என் வீட்டு பக்கத்துல வந்துருவேன் நான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம். ஏன்னா காம்படிஷனே கிடையாது. அடுத்த வருஷம் நான் சேலஞ்ச் பண்றேன். அடுத்த வருஷம் இவ்வளவு டிஸ்டன்ஸ் நான் போயிட்டு இருக்கேன். ஒரு 1 hour கார்ல தான் போறேன். 1 hour டிராவல் பண்ண போறேன். அடுத்த வருஷம் கண்டிப்பா 2 வீலர்ல 10 நிமிஷத்துல போயிட்டு வர்ற மாதிரி எனக்கு கிடைக்கும். ஏன்னா அவ்வளவு வேக்கண்ட் ஆகுது ஹையர் செகண்டரி ஹெச்எம். என் நியரஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே ஒரு 5 to 7 வேக்கண்ட் ஆகுது. அப்ப கன்ஃபார்ம் எனக்கு கிடைக்கும். ஏன்னா எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மொத்தமே எல்லா மேஜர்ஸ் சேர்ந்து 4 பேர் தான் போனோம். அப்போ டோட்டலா ஒரு 10 to 12 வேக்கண்ட் வரும். அப்ப எனக்கு கிடைக்குமா, இது கிடைக்காதா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்துடும். 1 இயர் தானே, சரி ரைட், இதனால நம்மளுக்கு டிஆர்பி கிளாஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு நினைச்சுதான் நான் அதை கூட எடுத்தேன். இல்லைன்னா கண்டிப்பா அது ரிலீவ் பண்ணிடுவோம் அந்த மைண்ட் செட்ல தான் போனேன். நியரஸ்ட் வீட்டுல இருந்து போயிட்டு வர மாதிரி தான் எடுக்கலாம். ஸோ அதுவும் அந்த ரேங்க் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. திரும்ப சொல்றது இதே விஷயம் தான். அந்த ரேங்க் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ரேங்க் டாப் ரேங்க் இருந்தவா தான் நான் வீட்டுல இருந்து போயிட்டு வர்றேன். இப்ப இல்லைன்னா கண்டிப்பா எங்கேயோ ஒரு ஹாஸ்டல்ல எங்கேயோ போய் தான் ஒரு வீடு பிடிச்சோ இல்ல சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு தான் போவோம். இல்லைன்னா ரிலீவ் பண்ணிருப்பேன். வேற என்ன. நெக்ஸ்ட் எனக்கே தெரியாது. அவர் சொல்றாங்க ஒரே ஒரு ஒரு பொண்ணு ரிலீவ் பண்ணாங்க எங்க டிஸ்ட்ரிக்ட்ல. அப்ப பிஎஸ் சிஓ சொல்றாரு, ஏமா ரிலீவ் பண்றீங்க, போயிட்டு 1 வருஷத்துல வந்துடலாமா அப்படின்னு சொல்றாரு. அவ ஃபேமிலி சிச்சுவேஷன், ஹெல்த் இஷ்யூ அந்த பொண்ணுக்கு. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சிஓ சொன்னாரு, அம்மா இது அதாவது நம்ம கேரியர்லயே இந்த செகண்ட் கிரேட் இருந்து பிடி, பிடில இருந்து பிஜி, ஈவன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்ல இருந்து டிஓ, டிஓல இருந்து சிஓ, இந்த இப்படி ஒவ்வொரு வருது பாத்தீங்களா? இதுல வந்து சேலரி கிக் ஆகிற ஒரே இடம் இந்த பிஜில இருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் தானா. இது எனக்கே தெரியாது, எவ்வளவு கிக் ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. அவர் சிஓ சொன்னாரு, நீ எவ்வளவு சேலரி லாஸ் ஆக போகுது தெரியுமாமா உனக்கு, நீ ஏன் ரிலீவ் பண்ற அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா இதுதான் வந்து டிராமாட்டிக் கிக் அடிக்குமா அந்த பிஜில இருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம். இன்னொன்னு, நம்ம டைரக்ட் பிஜியா இருக்கிறவங்க, நம்ம டைரக்ட் பிஜினாவே ஹை ஸ்கூல் ஹெச்எம்க்கு ஈக்குவல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹை ஸ்கூல் ஹெச்எம் என்ன சேலரி வாங்குறாரோ அதே சேலரி தான் நம்ம பிஜி அசிஸ்டன்ட் வாங்குவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம இந்த பிஜி அசிஸ்டன்ட் இந்த ஹை ஸ்கூல் ஹெச்எம்லாம் மதிக்கவே மாட்டாங்க. நீ நானும் ஒரே சம்பளம் தான் வாங்குறோம்னு சொல்லுவாங்க. இதே இது ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் வந்து அந்த கிரேட் பே, அந்த ஸ்லாப்பே மாறிடும். அது நீ 8th பே கமிஷன், அடுத்த பே கமிஷன் வந்தா எங்க போகணும்னு சொல்ல முடியாது. நம்ம பிஜி அசிஸ்டன்ட் எங்க போகணும்னு சொல்ல முடியாது. ஸ்லாப் எங்கேயாவது போய் உட்காரும். அதெல்லாம் சேலரி எங்கேயோ போயிடும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்மும் டிஓவும் சேம் கேடர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல், இப்ப நான் ஹெச்எம் ஆயிருக்கேன்ல, ஒரு டிஓ என்ன சேலரி வாங்குறாரோ அதே சேலரி தான் எனக்கும். ஏன்னா சேம் கேடர். எப்படி ஹை ஸ்கூலும் ஹெட் மாஸ்டரும் ஒரு பிஜிஎஸ் சேம் கேடரோ, அதே மாதிரி ஒரு டிஓ ஹையர் செகண்டரி ஹெச்எம்மும் ஒரு டிஓவும் சேம் கேடர் தான். சிஓ போனா மட்டும்தான் அடுத்தது. ஏன்னா ஜஸ்ட் வந்து அது போஸ்ட் தான் மாறும், மற்றபடி பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ நீங்களும் இதுல ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் நம்ம இதுல படிக்கிறீங்க.
அழகா CO ஜேடி லெவல் கூட போகலாம், ஜேடி லெவல் கூட போகலாம். டக்கு டக்கு டக்குன்னு ப்ரொமோஷன். ஸோ அதுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், ரேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பிஜிஎஸ்டிக்குள்ள வாங்க. சரியா? இப்ப பாருங்க, இந்த அகாடமிக் இயர் ஃபுல்லா சாட்டர்டே சண்டே ஃபுல் லீவ். காலண்டரே வந்துருச்சு. சாட்டர்டே சண்டே ஃபுல்லாவே லீவ். யோசிச்சு பாருங்க, எந்த சாட்டர்டே சண்டே மெட்ரிகுலேஷன் லீவ் விடுறாங்க, சிபிஎஸ் ஸ்கூல்ல லீவ் விடுறாங்க, இதுல கவர்மெண்ட் ஹாலிடே, லோக்கல் ஹாலிடே. இந்த இந்த இன்னைக்கு திருச்செந்தூர் குடமுழுக்கு விழான்னு எங்க டிஸ்ட்ரிக்ட், திருச்செந்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் லீவ், லோக்கல் ஹாலிடே. இதெல்லாம் அனுபவிக்கணும்னா இப்ப படிச்சா மட்டும்தான் அனுபவிக்க முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான், கஷ்டமா தான் இருக்கும். சும்மா இன்னையும் நான் வேலைக்கு போயிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நான் படிப்பேன், பார்த்துக்கோங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்க கையில விட்டுட்டேன். பால் இன் யுவர் கோர்ட். உங்ககிட்ட விட்டுட்டேன். நீங்க தான் விளையாடணும், நீங்க தான் விளையாடணும். நான் இல்ல சார், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்க வைக்கிற டெஸ்ட் நான் உங்க கட் ஆப்ல வந்துட்டுன்னா ஐ எம் சோ ஹாப்பி. ஓகே, உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, நீங்க எல்லா வேலையும் பார்ப்பீங்க. டிஆர்பி சூர்யா கோச்சிங் மெட்டீரியல் எடுத்துட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சா எப்படி வேலை கிடைக்கும்? லைஃப் லாங் இப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான். லைஃப் லாங்க கஷ்டப்பட வேண்டியதான். நம்ம படிச்ச எம்எஸ்சி பிஎட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டாமா? எம்எஸ்சி பிஎட் படிச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டாமா? அப்ப படிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான், படிச்சா மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். இதுல பெரிய திரும்பவும் சொல்றேன், நான் இப்ப நீங்க காலேஜ் படிக்கும் போது நான் என்சைக்ளோபீடியா, ஜுவாலஜில என்சைக்ளோபீடியாவா இருக்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் அவங்க தான் பாஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஜுவாலஜில நீங்க அரியர் வச்சிருந்தா கூட நீங்க இதை பாஸ் பண்ணலாம். ஒரு கோல்டு மெடலிஸ்ட் சரியா படிக்கலாம், அது வேற இது வேற. அது ஃபுல்லா தியரி, இது ஃபுல்லா எம்சிக்யூ. இந்த சான்ஸ், இந்த 300 போஸ்ட்ல நீங்க மிஸ் பண்ணிட்டா, இப்ப நான் சொல்றது எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த மினிமம் நீங்க அடுத்த சான்ஸுக்கு 3 years to 4 years நீங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்த சான்ஸுக்கு தான் நான் சொல்றேன், ஜாபு கிடையாது. மினிமம் 3 years, 3 yearsக்கு நீங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அடுத்த சான்ஸுக்கு. அந்த டயத்துல நான் கெஸ் பண்றேன், எப்படி வந்து டெட் வந்ததோ யூஜில, அதே மாதிரி பிஜிஎஸ்டிக்கும் டெட் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டெட் பாஸ் பண்ண பிறகுதான் பிஜிஎஸ்டின்னு ஒரு எக்ஸாமே எழுத முடியும். எப்படி போய் நியமன தேர்வு எழுதுறாங்க அதே மாதிரி. இது நான் சொல்லல, புதிய கல்விக் கொள்கை சொல்லுது, நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்லுது. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒரு பரீட்சை எழுதுறதே நாக்கு வெளியே தள்ளிட்டு இருக்கு, இதுல இன்னொரு டெட்டுன்னு ஒண்ணு எழுதி, திரும்ப அடுத்துக்கடுத்து பிஜின்னு ஒண்ணு எழுதி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இது இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் 15 minutes பேசியிருப்பேன். இந்த 15 minutes வந்து உங்களுக்குள்ள சில மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். ஸோ தயவு செய்து இதுனா வரைக்கும் நீங்க படிக்காட்டாலும் பரவாயில்ல, இனிமே கொஞ்சம் படிங்க. இப்ப இருந்து படிச்சாலும் உங்களால சாதிக்க முடியும், அதை மட்டும் விட்டுறாதீங்க. நான் போஸ்ட் எவ்வளவு வருது, சில பேர் சார் 100 போஸ்ட் வருமா, எவ்வளவு வரும், எல்லாம் கிளியரா சொல்லிட்டேன். இதுல எவ்வளவு போஸ்ட்னாலும் வரட்டும், இதை விட கம்மியா வரட்டும், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட், உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட். அந்த ஒரு போஸ்ட் இதுல இருக்கு, பாஸ் பண்ணிட்ட லைஃப் செட்டில்டு, வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அது வரைக்கும் டெய்லி மினிமம் 8 to 10 மணி நேரம் யார் படிக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் படிச்சா வேலை கிடைக்காது சார். நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா அந்த வேலையை பாருங்க. தேவையில்லாம இந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இங்க உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் சொல்றேன், ஏன்னா நான் கொடுக்குற ஒர்க் லோடுக்கு நீங்க ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் படிச்சா மட்டும்தான் அவங்க முடிக்க முடியும். இப்ப நான் செல் பயாலஜி நடத்திட்டு இருக்கேன், அதுக்கடுத்து ஜெனடிக்ஸ் இருக்குது. சரியா? இதுக்கு நடுவில் நான் சைக்காலஜி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா திடீர்னு கொஸ்டின் எடுத்துட்டு இருக்காங்க, என்னன்னாலும் நடக்கும். அடுத்த சைக்காலஜி கொடுக்க போறேன். திரும்ப சொல்றேன், சைக்காலஜில மெட்டீரியல் இல்லைன்னு இப்பயே வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நியூ சிலபஸ்ல 12வது யூனிட் திடீர்னு நடத்த ஆரம்பிப்பேன். லாஸ்ட் யூனிட் 12வது யூனிட் வந்து டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இன் பயாலஜி. இது வந்து ஓல்டு சிலபஸ்ல கிடையவே கிடையாது. ஓல்டு சிலபஸ்ல இது கிடையவே கிடையாது. இது நடத்தினாலும் நடத்துவேன். அவை இந்த 12வது யூனிட் நீங்க எப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி 5வது யூனிட் இருக்குது, அதாவது ஜெனடிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி ஓல்டு சிலபஸ்.
இப்போ இப்போ நான் ஒரு டென்டேட்டிவ் பிளான் மட்டும் சொல்றேன். செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி ஓல்டு சிலபஸ் 4th யூனிட். இங்க வந்து 3rd யூனிட் எங்க நியூ சிலபஸ்ல. ஜெனடிக்ஸ் அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங் அது வந்து ஓல்டு சிலபஸ்ல 5வது யூனிட். இங்க வந்து ஜெனடிக்ஸும் ஜெனடிக்ஸ் இருக்குது. ஜெனடிக் அதாவது பயோடெக்னாலஜி தனி யூனிட், ஜெனடிக்ஸ் தனி யூனிட் 2. ஆனா ஜெனடிக்ஸ்ல பெருசா ஒன்றும் மாற்றம் இருக்காது. 4வது யூனிட் வந்து ஜெனடிக்ஸ். பயோடெக்னாலஜி கொஞ்சம் அதிகமா புதுசா நிறைய விஷயங்கள் இருக்கு பயோடெக்னாலஜி. அது வந்து எத்தனாவது யூனிட்னா கடைசி ஐ திங்க் 9வது யூனிட் 11வது யூனிட் பயோடெக்னாலஜி. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கு. இல்லைன்னா நான் இவ்வளவு டைம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். இப்பெல்லாம் ரொம்ப டைம் கொடுக்கேன் படிக்கிறதுக்கு. என்ன சார் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நடுவில் சைக்காலஜி வரை கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல் இல்லைன்னா இப்பயே வாங்கிக்கோங்க. நீ கடைசி நேரத்தில் மெட்டீரியல் இல்லாமலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. யாருக்கெல்லாம் மெட்டீரியல் இல்லையோ என்ன பேமெண்ட் ஏதாவது பெண்டிங் இருந்தால் பேமெண்ட் பண்ணிட்டு மெட்டீரியல் வாங்கிக்கோங்க சைக்காலஜி. ஏன்னா சைமல்டேனியஸா நான் சைக்காலஜியும் அடுத்து நான் பார்க்கலான்னு இருக்கேன். சப்ஜெக்ட் ஒரு போயிட்டே இருந்தாலும் சைக்காலஜியும் ஆல்ரெடி நீங்கள் சில பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. சைக்காலஜி புதுசாக வந்தவங்க தான் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அட்டன் பண்ணாலும் திரும்ப விடவா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரெக்கார்டு கிளாஸ் தரேன். நீங்கள் திரும்ப ஒன்ஸ் பாருங்க. ஸோ இதுதான் பிளான். ஜெனடிக்ஸ் பயோடெக்னாலஜி அதுக்கடுத்து 12th யூனிட் வாய்ப்பு இருக்கு. 12th யூனிட் வந்து டூல்ஸ் அந்த இதுவும் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் டென்டேட்டிவா பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து நான் கிளாஸ் கண்டினியூஸா இதே டைட்டா நான் நடத்தணும் கடகடன்னு ஒரு 2-3 வாரத்தை நடத்தி 2 வாரத்தை நடத்தி முடிச்சிருவேன். ஆனா இது நீங்க அதை ப்ராப்பரா படிக்க மாட்டீங்கன்னு சொல்லிதான் அப்படியே ஸ்லோவா போறேன் நான். இதுதான் உண்மை. சிலபஸ் முடிக்கணும் எப்பயோ நான் முடிச்சிருப்பேன் சார். நிறைய இன்ஸ்டியூட்ல அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. சிலபஸ் முடிச்சாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. இது சிலபஸ் முடிக்கிறது பெரிய மாட்டேன். அது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் பையா நான் வந்து சிலபஸ் முடிச்சு உங்களுக்கு படிக்க வைக்கணும். ஏன்னா இப்ப நம்ம இந்த யூனிட் டெஸ்ட்ல என்ன நான் படிக்க வைக்கிறேனோ அதுதான் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிவிஷன்ல பிக்கப் பண்ணிருவீங்க. இங்க சரியா மார்க் வராட்டாலும் ஏன்னா இந்த யூனிட்ல ஓரளவு நீங்க படிக்க வச்சுட்டா வச்சுக்கோங்களேன், அடுத்த ரிவிஷன்ல நான் ஈஸியா பிக்கப் பண்ணிருவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க யார் சரியா படிக்கலன்னா யூனிட் டெஸ்ட்ல ரிவிஷன்லயும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் இருக்கிற டயத்தை வச்சுதான் ஒரு யூனிட்டா ரிவிஷனா 2 யூனிட்டா 3 யூனிட்டா அது நான் நோட்டிபிகேஷன் வர்றது அந்த என்ன சிச்சுவேஷனோ அந்த டைம் தான் நான் அது டெசிஷன் எடுப்பேன். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிறைய நேரம் படிங்க. யார் என்ன சொன்னாலும் எதையும் காதுல வாங்காதீங்க. படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வேற ஏதாவது ஜாப் இருந்தாலும் அந்த ஜாப்பை எப்படி விடணும்னா விட்டுருங்க. படிப்புல மட்டும் பண்ணுங்க. இல்ல வீட்டுல ஃபேமிலி ஜாப்ல நான் போல சார், குழந்தை இருக்குது, அவங்கள பார்க்கணும், பெரியவங்களை பார்க்கணும். அதெல்லாம் நீங்க தான் உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்ல உங்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட பேசி இந்த வேலை பிஜி படிக்கிற வேலை தவிர வேற எந்த வேலையும் பார்க்க கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். காம்படிஷன் ஒன்லி ஃபார் சுவாலஜி ஸ்டூடெண்ட். சுவாலஜிக்கு ஒன்லி ஃபார் சூர்யா கோச்சிங் சென்டர் தான். அதுல எந்த டவுட்டே கிடையாது. இங்க நீங்க ஜெயிச்சுட்டு அங்க ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. நீங்க ஜெயிக்க பாருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம், இங்க நீங்க ஜெயிக்க பாருங்க. ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. முடியல அப்படின்னு மட்டும் நீங்க தயவு செய்து நினைக்க கூடாது. முதல்ல ட்ரை பண்ணவே களத்திலேயே இறங்காம நம்மளால முடியாது அப்படின்னு நீங்க டெசிஷன் எடுக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் அதுதான். ஃபர்ஸ்ட் களத்துல இறங்கி போராடுங்க. போராடினா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. சரியா? ரைட். எனிவே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 an hour கூட 20 minutes வரைக்கும் பேசியிருக்கேன். உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் வேணா பார்ப்போம் சார். இந்த மற்றபடி ஓல்டு கொஸ்டின் தான். ஒன்று மட்டும் இந்த கொஞ்சம் நியூ கொஸ்டின் இருக்குல்ல, அது வேணா பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. யூனிட் 2 எஸ். இந்த கொஸ்டின் புதுசு. சரியா? இது நியூ கொஸ்டின் தான். 2 பேருக்குமே நியூ பேட்சும் தான் புதுசு தான். இவங்களுக்கும் அது புதுசு தான். இந்த ஒரு கொஸ்டின் வேணா பார்ப்போம். மற்றதெல்லாம் கொஸ்டின் நீங்க இந்த கொஸ்டின் பேங்க்ல நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் பேங்க் ஒரு கொஸ்டின் இருக்கும், அது நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? இதுவும் நீங்க எழுதுனீங்க, டெஸ்ட் எழுதுனீங்க, ஈஸி தான். கம்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின் ஈஸி தான் ஏற்கனவே உள்ளது. இது வந்து ஓல்டு சிலபஸ். ஓஎஸ்னா ஓல்டு சிலபஸ். ஓல்டு சிலபஸ்ல பயோகெமிஸ்ட்ரி மட்டும் தான். அங்க வந்து பயோபிசிக்ஸ் சேர்ந்து ஒரு டெஸ்ட் எழுதணும். இங்க பயோகெமிஸ்ட்ரி மட்டும் ஓல்டு சிலபஸ்ல உள்ளது ஒரு நியூ கொஸ்டின் எழுதுனீங்க. இதுக்கு ரிசல்ட் அனலைஸ் நான் போட்டிருக்க மாட்டேன். என்ன ரீசன்னா, நான் ஆக்சுவலா ரிசல்ட் அனலைஸ் போட்டோமா போடலையா அதுக்கு? எனிஒன்?
போட்டோம்னு நினைக்கிறேன். போட்டீங்க சார் போட்டுட்டேன் ஓகே சார். ஓகே ரைட் அதுல பார்த்தேன். ஓரளவு 40 மார்க் மேலேயே நல்லா எடுத்திருந்தீங்க. வெரி குட். இதுக்கு முந்தின டெஸ்ட் தான் ரிசல்ட் அனலைஸ் நான் போடல. ஏன்னா அது வந்து 2 லிங்கா கொடுக்கலாம்னு நினைச்சேன், மறந்து ஒரே லிங்கா கொடுத்துட்டேன். ஏன்னா சில பேர் அந்த கொஸ்டினை பார்த்துருப்பீங்க, அதுக்காக தான் நான் ரிசல்ட் அனலைஸ் முந்தின டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் ரிசல்ட் அனலைஸ் போடல. இதுக்கு நான் போட்டிருக்கேன். இன்னொரு கொஸ்டினுக்கு வந்து நான் இன்னைக்கு நைட்டு ரிசல்ட் அனலைஸ் வந்துடும் உங்களுக்கு. இந்த இப்போ நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுக்கு. சரியா? ரைட். எனிவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The chemical bonds in biomolecules, answer வந்து B is the correct option. சரியா? அடுத்த the Krebs cycle use synthesis of that amino acids. Generally the path Krebs cycle வந்து last option, glutamic acid and aspartic acid. At a beta oxidation of fatty acid is promote that following. Beta oxidation இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அசிட்டைல் கோயே, அசைல் கோயே, அசிட்டைல் கோயே. கொஞ்சம் தயவுசெய்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா அசிட்டைல் அசைல் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. 2019 அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தது. சரியா? அடுத்தது பஃபர் சிஸ்டம்ஸ், பர்டிகுலரா இட்ஸ் எக்ஸ்ட்ரா சோலார் ஃப்ளூயிட். நான் இந்த புது சிலபஸ் ரொம்ப பஃபர் பத்தி கேட்கல. ஏன்னா அந்த லாஸ்ட் 2-3 டெஸ்ட்ல பஃபர் பத்தி நிறைய கேட்டுட்டேன். திரும்ப எதுக்கு பஃபரே கேட்கலாம் அப்படின்னு சார் பஃபர்ல கேட்கலையே அப்படின்னா பஃபரை படிக்காம விட்டுறாதீங்க. நான் திரும்ப சொல்லி, ஏன்னா நிறைய 2-3 டெஸ்ட்லயும் அந்த பஃபர் பத்தி நிறைய கொஸ்டின் கேட்டவா தான் இந்த லாஸ்ட் டெஸ்ட்ல நான் அதுக்கு ரொம்ப அதை கேட்காத ஏரியாவில் கேட்பேன்னு சொல்லி தான் அது கேட்டேன். ரைட். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். த இம்பார்ட்டன்ட் பஃபர் சிஸ்டம் இந்த எக்ஸ்ட்ரா சோலார் ஃப்ளூயிட்னா பைகார்பனேட் ஆர் கார்பானிக் ஆசிட் பஃபர் சிஸ்டம் தான். பைகார்பனேட் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. சரியா? ரைட். ஸோ அடுத்தது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். இந்த அனரோபிக் கிளைகாலிசிஸ் எவ்வளவு இது அப்படி டைரக்டா அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்த்துக்கோங்க சார். 2 and 38 ATP. சரியா? அடுத்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் சார் எல்லாமே தான், இதெல்லாம் சேர்ந்ததான் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்ஸ், இது எல்லாமே சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஐடென்டிஃபை த ஸ்மாலஸ்ட் புரோட்டீன் அண்ட் ஸ்மாலஸ்ட் பாலிசாக்கரைட்ஸ். சரியா? இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டின். நம்ம புரோட்டீன் கார்போஹைட்ரேட் வந்து பயங்கரமா படிச்சிருக்கோம். இது எது ஸ்மாலஸ்ட் புரோட்டீன்? சரியா? இனுலின் ஸ்மாலஸ்ட் பாலிசாக்கரைட். சரியா? இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் சார் இது கீ மாறி இருந்தது சார். இதுக்கு மார்க்கு கீ மாறி இருந்தது. இதுக்கு ஆக்சுவலா 8th ஆன்சர் என்னன்னா லாஸ்ட் ஆப்ஷன் சார். ஆனா கொஸ்டின் நீங்க எழுதும் போது பி ஆன்சர் கரெக்ட்னு காமிச்சிருக்கோம். பி ஆன்சர் கரெக்ட்னு காமிச்சிருக்கோம். நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, சப்போஸ் நீங்க மார்க் வரலன்னா இது ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இது நான் குரூப்ல போஸ்ட் பண்ணனா மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பண்ணீங்க சார். பண்ணிட்டீங்க சார். பண்ணிட்டேனா? அப்ப ரைட். ஓகே 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 சரி, டி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த 9th ஒன் த மோஸ்ட், இது வந்து 2 பார்ட்ஸ். இந்த ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா, அப்போ என்சைம் அண்ட் ப்ராஸ்தட்டிக் குரூப் ஏ. அடுத்த 10th ஒன் பஃபர் சிஸ்டம்னா ஏற்கனவே பஃபர் சிஸ்டத்துல அந்த பிஹெச் எப்படி பிளட்டோட பிஹெச் 7.4, ஹவு டு மெயின்டைன் த பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம் ஆஃப் த கார்பானிக் ஆசிட். இந்த 3 தான். சரியா? இதுல சப்போஸ் வந்து பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதுல பைகார்பனேட்ல உள்ள இது கார்பானிக்னு சொல்லலாம், பைகார்பனேட். சப்போஸ் இந்த ஆப்ஷனை பொறுத்து இது எல்லாமே வரும் சார். இந்த என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த ஆப்ஷனை பொறுத்து கொஞ்சம் சில ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்றேன். சரியா? இந்த 3மே முக்கியம் தான். சரியா? பஃபர் சிஸ்டத்துல பைகார்பனேட், இந்த கார்பானிக், இந்த மெயினா இந்த 2 தான் நம்ம இதுல சொல்லுவோம். சரியா? ரைட். ஓகே. ஸோ அடுத்தது 11th ஒன். இது வந்து கேரி இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் வந்து சைட்டோக்ரோம். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் எலக்ட்ரான் டிஸ்கவர்மெண்ட் தாமஸ். இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருப்பேன். ஃபைனல் எலக்ட்ரான் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க சார். நானே இது இன்னொரு எக்ஸாம்பிளோட ஒரு கேட்டிருந்தேன். ஆக்சிஜன் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. அடுத்தது இது டைரக்ட் கொஸ்டின், டெஃபினிஷன் தான், கோச்சர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் கீ மாறி இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்ட். சரி, எண்டோஆர்கானிக் பாண்ட் கிடையாது, ஹைட்ரஜன் பாண்ட். கீ மாறி இருந்தது, பார்த்துக்கோங்க. ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது டிஸ்கவரி, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான் சார். அசிட்டைல் கோயே அந்த கோஃபேக்டர், எந்த கோஃபேக்டர்? மெக்னீசியம் 2+. லாக்டேட் டீஹைட்ரஜனேஸ் இது நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஏன்னா நம்ம சிலபஸ்ல ஐசோ என்சைம் இருக்கிற வகை நான் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். இதுதான் சார் நிறைய இருக்குது. இதான் நிறைய எக்ஸாம்ல கேட்கிறாங்க. சரியா? பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த நியூக்ளியோசைட் டிஃபர் ஃப்ரம் தட் நியூக்ளியோடைடு, எதை பத்த பாஸ்பேட் நாட்னு சொல்லியிருக்கோம்.
சுகர் நைட்ரஜனஸ் பேஸ் இந்த இதுதான். இந்த பாஸ்பேட் அது சம்பந்தம் கிடையாது. அதாவது நைட்ரஜனஸ் பேஸ் இப்போ வந்து நைட்ரஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர் அப்படின்னு சொன்னா நியூக்ளியோசைடு. இந்த நியூக்ளியோசைடோட பாஸ்பேட் சேர்ந்தா நியூக்ளியோடைடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இது வந்து நான் என்ன கேட்டிருக்கோம், நியூக்ளியோசைடு தான் கேட்டிருக்கோம். அப்ப இங்க என்ன வராது, பாஸ்பேட் வராது. சரியா? ஆன்சர் சி. at excess ATP with that இது A is the correct option. அடுத்தது 21, yes, pyruvate and key product of the glycolysis, the metabolic factor. இது வந்து ஏரோபிக்ல வந்து acetyl CoA and CO2. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். இது எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சார். 21ல எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ரைட். 23, the enzymes record the steps, the fatty acid oxidase. இது மெயினா thiokinase. இதுவும் நிறைய எக்ஸாம்பிள் தான். இது ரெண்டு கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் சொல்லியிருக்கோம். அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் தட், பர்டிகுலர்லி வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த கிளைகாலிசிஸ் அண்ட் கிரப் சைக்கிள்ஸ். இதுல இன்கரெக்ட் பேர் காட்டிருக்கோம். எது இன்கரெக்டா இருக்குன்னா ஆக்சுவலா ஆன்சர் வந்து 1 இன்கரெக்ட், 3rd இன்கரெக்ட். சரி, அது மாற்றி கொடுத்துருப்போம். மற்றது எல்லாமே கரெக்ட். கிளைகாலிசிஸ் இதுல நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ், இந்த பெப்டைட் பாண்ட்ஸ் ஃபவுண்ட். இது கார்பாக்சில் அண்ட் அமினோ. கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, கார்பாக்சில் குரூப் அண்ட் அமினோ குரூப். இந்த ரெண்டு தான் முக்கியம், நான் வச்சுக்கோங்க. அடுத்தது என்சைம் சப்ஸ்டேட் ரியாக்ஷன்ஸ்ல இது இந்த ஒரு டேபிள் வந்து கேட்டிருப்போம் சார். ஒரு டேபிள், அந்த என்சைம்ஸ் ஆஃப் கேஎம் வேல்யூ என்சைம் எது ட்ரூன்னு கேட்டிருக்கோம். கேஎம் வில் பி இன்க்ரீஸ்டு அண்ட் பட் வி மேக்ஸ் வந்து ரிமைன் அன்ஆல்டர்ட். ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன், அதுல இருந்து இது கேட்டிருக்கு. சரியா? ரைட். இந்த 27 இது கொஞ்சம் டவுட் வரும் சார் இந்த கொஸ்டின். இது கொஸ்டினே 27 ஒன்றும் கிடையாது. எஸ்டர் பாண்ட் இது பெருசா கிடையாது. இந்த 28 தான். அந்த கீ என்சைம், ஏன்னா இது புக் டு புக் கொஞ்சம் மாறுது சார். ஏன்னா நம்ம சிலபஸ்ல குளுக்கோ நியோஜெனிசிஸ் இருக்குது. குளுக்கோ நியோஜெனிசிஸ் என்ன சார்? குளுக்கோ நியோஜெனிசிஸ். அது குளுக்கோஜெனிசிஸ்னா கார்போஹைட்ரேட் சோர்ஸ்ல இருந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆன குளுக்கோஜெனிசிஸ். நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ்ல இருந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆனா that is called gluconeo. நியோனவ அப்பார்ட் ஃப்ரம் தட் கார்போஹைட்ரேட் சோர்ஸ் லைக் ஃபேட், அந்த மாதிரி புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ், அதுல இருந்து வந்தா குளுக்கோஸ் ஃபார்ம் ஆனா அதுக்கு பேர் தான் குளுகோனியோஜெனிசிஸ். இதுல கீ என்சைம்ஸ் ஒவ்வொரு புக்ல ஒரு மாதிரி இருக்கு. நான் ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் கொடுத்திருந்தேன், பைருவேட் கார்பாக்சிலேஸ் கொடுத்திருந்தேன். ஆனா சில புக்ல வந்து இது எல்லாமே கீ என்சைம் தான் போட்டிருக்காங்க. நான் திரும்ப சில டவுட் எனக்கு கேட்டிருந்தாங்க, இண்டிவிஜுவலா ஷேர் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்ல. அப்ப நான் திரும்பவும் ரெஃபரன்ஸ் புக்கு லெனின்கர் பார்த்தேன், சட்டர்ஜி, பாவர், பயோகெமிஸ்ட்ரி. சரியா? இந்த மூணுமே பார்க்கும்போது ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி ஆறுமுகம் பார்த்தேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, சில இதுல வந்து எல்லாமே கீ என்சைம்னு போட்டிருக்காங்க. பட் இருக்கிறதுல நான் அனலைஸ் பண்ணதுல பி ஆப்ஷன் கொஞ்சம் ஆப்டா இருந்தது. சரியா? ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் இருக்கு பாத்தீங்களா, இதோட ரோல் என்ன? ஃப்ரக்டோஸ் 1,6 bisphosphates are converted to the fructose 6 phosphate. இது ஒண்ணுது. குளுக்கோஸ் அடுத்து இந்த குளுக்கோஸ் 6 phosphate இருக்கு பாத்தீங்களா, இது ரிமூவல் ஆஃப் த பாஸ்பேட் குரூப் ஃப்ரம் த குளுக்கோஸ் 6 phosphate. அந்த வேலையை செய்யுது இது வந்து. சரியா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டாவது இது. நெக்ஸ்ட் இந்த பைருவேட், இதுதான் சொன்னேன், பைருவேட் கார்பாக்சிலேஸ். ஏன்னா இதுவும் மேஜர். சில புக்ல வந்து இதுவும் மேஜர். த மேஜர் irreversible steps tightly it's regulated அப்படின்னு போட்டிருப்பாங்க இது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து. பட் இதோட ரோல் என்ன சார்னு கேட்டா, the pyruvates are converted to oxaloacetate. சரியா? ஆக்சலோஅசிட்டேட். பட் இது ரொம்ப முக்கியமானது. இது இருக்கிற ஆப்ஷன்ல இது கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சுது. பட் இந்த அளவு கன்ஃபியூஸ்டா டிஆர்பி எல்லாம் வராது. நான் எடுத்துட்டே பிறகு என்னடா இது, நான் ஓரளவு ஒரு புக்கை வச்சு எடுத்தேன். பட் வேற புக்கை பார்க்கும்போது கொஞ்சம் ஆன்சர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருந்தது. சரி, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது 4th ஆப்ஷன் என்னன்னா, இந்த ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு பாஸ்போஈனால் பைருவேட். இது சரியா? பட் இருக்கிற ஆப்ஷன்ல என்னுடைய நாலேஜ் படி பி போட்டுக்கோங்க. பட் இந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா ஆன்சர் கொடுக்க வாய்ப்பு கிடையாது. சரியா? ரைட். ஸோ பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது த சைட் ஆஃப் ஹெச்எம்பி. இது எல்லாமே வரும் சார். ரொம்ப பேர் என்ன போட்டீங்கன்னு தெரியல. ரொம்ப பேர் சரியா லிவர் போட்டீங்களா இல்லைன்னா டபிள்யூபிசில சில பேர் யோசிச்சிருப்பாங்க, டபிள்யூபிசி எப்படி வரும் அப்படின்னா. எல்லாமே வரும் சார், யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்த அப்சைம்ஸ், இட்ஸ் அ கேட்டலிட்டிக் அப்சைன் ஆன்டிபாடிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கேட்டபாலிசம் ஆஃப் அமினோ ஆசிட் டிஅமினேஷன். போன டெஸ்ட்ல உள்ளது கேட்டிருந்தோம். சரியா?
இது சுகர் இந்த அமினோ ஆசிட் இது வந்து ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் சுகர் வந்து ஹோமோபாலிசாக்கரைட்ஸ் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 33 இது ஒரு இது மாதிரி சொல்லியிருக்கோம். இது என்ன என்சைம்ஸ்க்கு பொருந்தும் இதுன்னா லாஸ்ட் லைஎஸ் டைப்ஸ் ஆஃப் என்சைம்ல வரும். லாக் அண்ட் கீ ஹைபாத்திஸ் த என்சைம் த எவிடன்ஸ் வந்து காம்படிட்டிவ். ஏன்னா காம்படிட்டிவ்னா கரெக்டாக அந்த இதில் ஃபிட் ஆகிறதான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன்ல வரும். இது ரொம்ப முக்கியம். காம்படிட்டிவ், நான் காம்படிட்டிவ், அல்லோஸ்டரிக் இந்த 3 கொஸ்டின்ல தான் ஒரு கொஸ்டின் வரும்னு சொன்னேன். அதுல எது எக்ஸாம்பிள்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இது லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக பொருந்தும். கொஞ்சம் கிட்ட நகன்றுச்சு. சரியா, லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக பொருந்தும், பார்த்துக்கோங்க. அட் சல்ஃபா ட்ரக்ஸ் ஜென்ரலி இட் வில் பி ஆக்ட் அஸ் இது எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். சயனைடு கேட்பாங்க சார், இல்லைன்னா இந்த சல்ஃபா ட்ரக் கேட்பாங்க சார். நீங்க பழைய கொஸ்டின் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஓ கொஸ்டின், ஸ்லெட், சிஎஸ் எல்லாம் இந்த 2 கொஸ்டின் தான் சார் திரும்ப 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 கேட்கறாங்க. ஆனா நம்ம இன்னும் நான் டிஆர்பில இந்த கேட்காத 2 கொஸ்டின் இந்த 2 தான். நானும் ஒவ்வொரு வருஷமும் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கிறேன். இந்த சல்ஃபா ட்ரக், இன்னொன்னு வந்து சயனைடு எக்ஸாம்பிள். இந்த 2 நல்லா பார்த்துக்கோங்க. சயனைடு நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், நம்ம டெஸ்ட் நான் கேட்டிருக்கேன். சரி, இந்த இது ஏற்கனவே கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். ஆஃப் வி மேக்ஸ் மெக்காலிஸ் மெட்டல் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் நான் ரெடியூசிங் சுகர், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆர்னித்தின் சைக்கிள் it's associated with the Krebs cycle through the fumaric acids. C is the correct option. Next sir, avanga meet பண்ணுங்க. சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. 40 இது மெக்காலிஸ் மெட்டல் கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் தான். C is the correct option. சாமலுமே அடுத்து the protein structure. protein structure வந்து என்னென்ன பாண்ட் எல்லாம் இதுல அந்த ஸ்டெபிலிட்டி யூஸ் ஆகும்னு சொன்னா ஹைட்ரஜன் பாண்ட் வரும் சார், டைசல்ஃபேட் பாண்ட் வரும். கிளைகோசிடிக் வந்து இது கார்போட் ரிலேட்டட் வருது. ஹைட்ரோபோபிக் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் குவாண்டனரி ஸ்ட்ரக்சரா டெர்சரி ஸ்ட்ரக்சர்ல சொன்ன நினைக்கிறேன். பாத்தீங்களா, இந்த இது போட்டிருப்பாங்க இங்க. இந்த கொஸ்டின் கரெக்டா நீங்க எழுதியிருந்தா அந்த அடுத்த டெஸ்ட் கொஸ்டின்ல நீங்க அந்த கொஸ்டினை கரெக்டா எழுதியிருப்பீங்க. அதுக்கு தான் இப்போ இந்த சில கொஸ்டின் வச்சுட்டு ஆன்சர் நல்லா டெஸ்ட் முடிஞ்சிருச்சா கொஸ்டின் தூக்கி எறிஞ்சிடக்கூடாது, அனலைஸ் பண்ணணும். எதெல்லாம் வருது, ஏன் வரல, அப்படி பண்ணும்போது தான் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிஜெக்ட் பண்றதுக்கு சில ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். சரியா, ரைட். அடுத்தது குளுக்கோஜெனிக் கீட்டோஜெனிக், இது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இது டிசிஎஸ் சைக்கிள்ல ரிச்சஸ்ட் மாலிகுல்ஸ் எனர்ஜி எவ்வளவு கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் சி இஸ் த கரெக்ட். இது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அப்படி 42 ஹெல்ப் பண்ணுங்க சார், ஒரே நிமிஷம் பாத்துக்கிறேன். 42 சி, இது டைரக்டா மெட்டீரியல் இருக்கு சார். 42 வந்து சி, 43 சி தான். 44 a part of biosensor, எதுனா என்சைம் சொல்லலாம், ஆன்டிபாடி சொல்லலாம். லிப்பிட் விட்டமின்லாம் பயோசென்சார்ல வராது. ஸோ ஆன்சர் சி. அது இன்பார்ன் எரர் ஆஃப் அமினோ ஆசிட் மெட்டபாலிசம், பர்டிகுலரா டியூ டு த லேக் ஆஃப் த வாட் என்சைம் அப்படின்னு கேட்டா ஹோமோஜெனடிக் ஆக்சிடேஸ். அதுல பர்டிகுலரா நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் ஜெனடிக் டிசீஸ் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸ் என்ன, ஒய் என்ன, ஜெட் என்னன்னு கேட்டிருக்கோம். காம்பினேஷன் நீங்க அப்படியே மேட்ச் பண்ணிக்கோங்க. ஏ ஆப்ஷன், ஏ ஆப்ஷன் அது கரெக்ட். இதுவும் கரெக்ட் மேட்ச் தான் கேட்டிருக்கோம். கரெக்ட், சி இஸ் கரெக்டா மேட்ச் ஆகும். மொத்தம் இன்கரெக்ட் இருக்குது. பாலிசாக்கரைட் எக்ஸாம்பிள் மாத்தி மாத்தி கொடுத்துருக்கோம் சார். எக்ஸாம்பிள் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும். அடுத்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். இதுவும் இந்த டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ்ல வரும். இன்கரெக்ட் வந்து ஐசோமரைஸ், இது ஒண்ணுதான் இன்கரெக்ட், மற்றதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட். ஹைட்ராலைசிஸ்க்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஐசோமரைஸ்க்கும் அதுக்கு அது வேற. ஹைட்ராலைஸ்னாவே லைகேஸ் அந்த மாதிரி வரக்கூடியது. நீரார் பகுத்தல் தமிழ்ல சொன்னா, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது நம்ம லாக் அண்ட் கீ சிஸ்டம்னா எமில் ஃபிஷர் சொல்லுவோம். காம்பிடன்ட் தியரிஸ் ஒன்று வந்து இவர் பர்டிகுலர் இதுக்கு இன்னொரு பேர், காம்பிடன்ட் தியரி வந்து லாக் அண்ட் கீ இன்னொரு பேர் சொல்லுவோம். இது வந்து எமில் ஃபிஷர். கோஸ்ட்லேண்ட் வந்து இன்டியூஸ்டு ரிப்பீட் தியரி சொல்லுவோம், இன்டியூஸ்டு ரிப்பீட் தியரி. சரியா, அடுத்த விட்டமின் நெசசரி ஃபார் கோ என்சைம். கோ என்சைம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கோ என்சைம் சொன்னாவே இதுல மெயினா வந்து பர்டிகுலரா பி காம்ப்ளெக்ஸ் அல்ல இந்த இது பாந்தோனிக் ஆசிட்ஸ் வரும். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல் அபௌட். ஓகேவா, ரைட். இது கொஸ்டின் பேசிக்கா தான் இருக்கும் சார், இதுல ஒன்றும் பெருசா இல்லை. அடுத்தது ஒரு கொஸ்டின் வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஈவன் கொஸ்டின் பேங்கும் இருக்குது, அது நீங்க பாத்துக்கோங்க. ரைட், இப்போ நான் ஒரு அனலைஸ் மட்டும், நீங்க லாஸ்ட் டெஸ்ட் எழுதினீங்களா, அதான் முக்கியமான டெஸ்ட். அது ஒரு சின்ன ஒரு அனலைஸ் மட்டும் பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? லாஸ்ட் சண்டே நடந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க். எனக்கு கொஸ்டினோட நேச்சர் உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு மார்க் எடுத்திருப்பாங்க? ஒரு 48ங்க சார். ஏன் அவ்வளவு பிரில்லியன்ட் நம்மகிட்ட இருக்காங்க. வெரி குட். சரி, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 46. 46 எத்தனை பேர்னா 3 பேர் எடுத்திருக்காங்க. 46 சரியா? செகண்ட் பிளேஸ் வந்து 45 எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னா 2 பேர் எடுத்திருக்காங்க. 43rd பிளேஸ் வந்து 44 2 பேர் எடுத்திருக்காங்க. சரியா? 4th பிளேஸ் வந்து 42 2 பேர் எடுத்திருக்காங்க. 5th பிளேஸ் வரைக்கும் போதும். 41 வந்து 7 பேர் எடுத்திருக்காங்க. சரியா? சரி 40 வரைக்கும் போட்டுருவோமே. 6th பிளேஸ் 40 6 பேர் எடுத்திருக்காங்க. ஐ திங்க் மொத்தம் பார்த்தா ஒரு 22 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ 40 மார்க் இந்த கொஸ்டின்ல நீங்க 40 மார்க் வந்து எக்ஸலண்ட். அது டவுட்டே கிடையாது. இந்த 22 பேர் எக்ஸலண்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா படிச்சிருக்காங்க இவங்கெல்லாம். இந்த 22 பேர் உண்மை சொல்றேன், மினிமம் 10 to 15 மணி நேரம் படிப்பாங்க. 10 to 15 hours கண்டிப்பா படிச்சிருப்பாங்க சார். சும்மால இந்த மார்க் எடுக்கவே முடியாது. 10 to 15 hours படிச்சிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுல கொஞ்சம் இது ஒரு ரேஞ்ச் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் 38 and above. அப்ப 38னா 40 வந்துருச்சு. 38 and 39 இந்த 2 மார்க்ல டோட்டலா. சரியா? நான் 38 வரைக்கும் 38 30 அந்த 22 பேரும் சேர்த்துக்கிறேன். 52 பேர் எடுத்திருக்காங்க. சரியா? அடுத்த ஒரு 2 மார்க் குறைக்கிறேன் பாருங்க. 2 மார்க் குறைக்கிறேன். 36 37 மார்க். சரியா? 36 37 36 up to 36 91 பேர். இந்த 52 பேர் உள்ள வந்துருவாங்க இதெல்லாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 35 up to 35 and above அப்படி கூட வச்சுக்கோங்க. 35 and above 104 peoples. ஆக்சுவல் எக்ஸாக்ட் கட் ஆஃப் குள்ள இவங்க இருக்காங்க. இந்த கொஸ்டின் நான் கெஸ் பண்ணது, கொஸ்டின் எடுத்தோன்னா 35 மார்க் எடுத்தாலே நல்ல மார்க். 35 மார்க் எடுத்தாலே கட் ஆஃப் குள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க எவ்வளவு மார்க், ஆனா அதுல ஒரு மார்க் நான் போட்டுதான் உங்களுக்கு ரிசல்ட் அனலைஸ் போட்டிருக்கு. சரியா? சோ ஒரு மார்க் குறையும் போது 104 பேரு இதுல நம்ம சென்டர்ல மட்டும் நான் சொல்றேன், ஒரே ஒரு மார்க் குறைச்சா ஒரு 27 பேர் கீழே இறங்குறீங்க. ஒரு மார்க்கோட மதிப்பு பார்த்துக்கோங்க. சரியா? இதே இன்னும் ஒரு மார்க் 33 33 34 33 அப் டு 33ன்னு வச்சுக்கோங்களேன். 33னா 154 ஸ்டூடெண்ட்ஸ். 33னா 31 வரைக்கும் பார்ப்போம் சார் அப்படின்னா 31னா 199 பேர். சரியா? சோ ஐ திங்க் இந்த 33 டவுட் தான் நான் சொல்லுவேன். ஓகே இந்த கொஸ்டின் இந்த 100 நீங்க வந்து மார்க் ரொம்ப கம்மியாயிருச்சு, நம்ம எப்பவுமே 40 எடுப்போம் 35 தான் எடுத்திருக்கோம், எப்பயும் 35 எடுப்போம் 32 தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொஸ்டினை பொறுத்து அந்த கட் ஆஃப் கூடும் குறையும். நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்க நம்ம வைக்கிற டெஸ்ட்ல நான் அந்த ரிசல்ட் அனலைஸ் போடுறேன் பாத்தீங்களா, அந்த ரிசல்ட் அனலைஸ்ல நீங்க உங்க பொசிஷன் என்ன, ஓகேவா? நான் வந்து 32 வரைக்கும் கூட நிறுத்திருக்கலாம். சரியா? 32 ஏன்னா ஒரு சரி அதுக்கு 31 வரைக்கும் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் கட் ஆஃப் எடுக்க சொல்லியிருந்தேன் நான். சரியா? 32ன்னு வந்து ஆல்மோஸ்ட் 178 வரல நின்றும். 178 பேர் தான் எந்த மார்க் வரைக்கும் வர்றாங்க? 32 வர்றாங்க. 32 மார்க். சரியா? அது என்ன சொல்ல, இந்த இது வரைக்கும் தான் 154 பேர். இந்த 100 பேர் ஓகே சார். இந்த 104 பேர் நல்லா படிக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் ஓரளவு படிக்கிறாங்க. அப்ப இதுக்கு கீழெல்லாம் நான் என்ன சொல்றது? நீங்க தான் சொல்லணும்.
அப்ப ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்களா? படிச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கணும். இன்னைக்கு ஒரு 20 நிமிஷம் நான் பேசியிருக்கேன் உங்ககிட்ட. ஒரு 20 நிமிஷம். அப்ப படிக்கலாம் ஒண்ணு உங்களுக்கு வேலை எப்படி கிடைக்கும்? படிச்சவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். யாருக்கு இருக்கிற போஸ்ட் சார் என்ன சார் 300 போஸ்ட் சொல்லியிருக்கீங்களே, எத்தனை போஸ்டாவது வரட்டும். 300 போஸ்ட் வரட்டும், 250 வரட்டும், 200 வரட்டும். நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட். அந்த ஒரு போஸ்ட்டை வந்து நம்ம வேணும்னா நம்ம ஒரு போஸ்ட்டுக்கு என்ன செய்யறது? நீங்க படிச்சுதான் ஆகணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். தயவு செய்து படிங்க. இது நாள் வரைக்கும் நீங்க படிக்காட்டாலும் பரவாயில்ல. இனிமேயாவது படிங்க. நான் ஏற்கனவே அதுக்கு ஒரு இது சொல்லிட்டேன். கொஸ்டின் எடுத்துட்டு இருக்காங்க. சரியா? அப்ப கொஸ்டின் எடுத்துட்டு இருந்தாவே வேலை பக்காவா நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ 170 104 பேர் ஓரளவு படிக்கிறீங்க. அதுக்கடுத்து ஒரு 2 மார்க் ஒரு 150 ஒரு இன்னொரு 50 பேர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு கீழே உள்ளலாம் நான் என்ன சொல்லணும்னு தெரியல. அது மாதிரி படிக்கல சார் நான் டெஸ்ட் எழுதல அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் எழுதுனா உங்களுக்கு வந்து என்ன பொசிஷன் உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு மார்க் வரணும் வரட்டும், 30 கீழே கூட வரட்டும். டெஸ்ட் எழுதுங்க, பயப்படாதீங்க. எத்தனை டெஸ்ட் வைக்கிறீங்க, ஏன் பயப்படுறீங்க? சில பேர் எனக்கு சார் பயமா இருக்கு சார்ன்னு சொல்றீங்க. என்ன பயம்? என்னைக்காவது ஆடி வரணும் அம்மாசை வரணும் டெஸ்ட் வச்சா பயப்பட வேண்டியதான். எப்ப பார்த்தாலும் டெஸ்டே வச்சுட்டு இருக்கேன். எனக்கே எத்தனை டெஸ்டா வைக்கிறதுன்னு இருக்கு. இந்த வாரம்லாம் எத்தனை டெஸ்ட். இப்ப ஏன் பயப்படுறீங்க? ஒவ்வொரு டெஸ்ட்டும் டிஆர்பி மாதிரி எழுதுங்க. அசால்ட்டா உங்களுக்கு அழகா அந்த யூனிட்டை பக்காவா படிச்சிருவீங்க. சரியா? ரைட். எனிவே குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரிசல்ட் அனலைஸ், நீங்க பாருங்க. டாப் மார்க் எடுத்தவங்களும் சரி எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதுல ரேங்க் உள்ள வரலன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்குள்ள ரேங்க் உள்ள வர்றதுக்கு பாருங்க. சரியா? மெட்டீரியல் வாங்கலன்னா மெட்டீரியல் வாங்க பாருங்க. மெட்டீரியல் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான். எவ்வளவு சீக்கிரம் மெட்டீரியல் வாங்கினா, நான் டென்டேட்டிவ் ப்ரோக்ராம் நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. டென்டேட்டிவா என்னென்ன படிக்கணும்னு அது நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க அது கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.